ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத்வரவரமுனையே நமः. சூக்திம் சமக்ரயதுன ஸ்வயமேவ கோதாः ஸ்ரீரங்கராஜமஹிஷீ மதுரைः கடாக்ஷைः வைதக்யவர்ணகுணம் கும்பணகௌரவைர்யாம் கண்டூலகர்ணகுஹராः கவயோதயந்தி. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பேவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய கிருபையினாலே திருப்பாவையின் சாரார்த்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாயிருக்கக்கூடிய பாசுரம் மாலேமணிவண்ணா என்னும்படியான பாசுரம். திருப்பாவை ஒவ்வொரு பாசுரமுமே வேதாந்த சாரார்த்தத்தை சொல்லுகிறது என்று பெரியவர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்று காட்டியிருக்கிறார்கள். அப்போ சகல வேதாந்த சாரார்த்தங்களும் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது என்று எல்லாரும் ஒருமிடராக அபிப்பிராயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ததனுகுணமாக பார்ப்போமேயானால் இந்த பாசுரத்தில் காட்டும்படியான வேதாந்தார்த்தம் என்ன என்னால் பரமசாமியாபத்தி என்னும்படியான வேதாந்தார்த்தமாக அமைந்திருக்கிறது. பரமசாமியாபத்தின்னா என்னது அப்படின்னால், நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். அவன் விபுவாயிருக்கிறான், நாம் அணுவாயிருக்கிறோம். அவன் சேஷியாயிருக்கிறான், நாம் சேஷபூதர்களாக இருக்கிறோம். அவன் சுவாமியாயிருக்கிறான், நாம் சொத்தாக இருக்கிறோம். இதெல்லாம் அவனுக்கும் நமக்கும் இருக்கும்படியான வித்தியாசம். அதே மாதிரி அவன் ஆத்மாவாயிருக்கிறான், நாம் சரீரமாக இருக்கிறோம். இத்தனையும் காட்டப்பட்டிருக்கக்கூடியது இது சாஸ்திரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதெல்லாம் சேத்தனனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போ ஒத்துமையே கிடையாதா? பரமாத்மாவுக்கும் சேத்தனனுக்கும் வித்தியாசம்தான் இருக்கா? வேறுபாடுதான் இருக்கா? ஒப்புமையே கிடையாதான்னா ரெண்டுமே ஞானமயமாயிருக்கக்கூடியவை. பரதத்துவமும் ஞானமயமாயிருக்கிறது, ஜீவதத்துவமும் ஞானமயமாயிருக்கிறது. பரதத்துவத்துக்கும் ஞானம் உண்டு, ஜீவதத்துவத்துக்கும் ஞானம் உண்டு. பரதத்துவமும் ஆனந்தமயமாய் அமைந்திருக்கிறது, ஜீவதத்துவமும் ஆனந்தமயமாய் இருக்கிறது. இந்த விதத்தில் பார்த்தா ஒப்புமை. ஆனால் இந்த ஒப்புமைன்றது பெருசாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஒரே மாதிரி இருக்கு, சஜாத்திய வஸ்துக்கள் தான். ஆனால் பரமாத்மாவாக முடியுமா? இந்த ஒத்துமையை வச்சுட்டு பரமாத்மாவாக முடியுமா? நல்ல ஐஸ்வர்யவானா அல்லது வித்வானா ஒருத்தர் இருக்கார், ஒன்றுமே தெரியாதவராக இருக்கார். ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் என்கிற போது ரெண்டு பேருக்கும் கண் இருக்கு, ரெண்டு பேருக்கும் கை இருக்கு, ரெண்டு பேருக்கும் கால் இருக்கு, ரெண்டு பேரும் சாப்பிட்றா, ரெண்டு பேரும் தூங்குறா, ஒன்றும் சொல்லிட முடியுமா? அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அப்போ சிறப்பாக வேறுபடுத்தி கொடுக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் ஒப்புமைக்குன்னு இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானம் சொன்னேன், ஆனந்தம் சொன்னேன், இதெல்லாம் ஒப்புமை இல்லை. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒப்புமை, அது என்னென்னைக்கும் இருக்கக்கூடியது. இந்த ஞானம்ன்றது நமக்கு சில நாளில் இருக்கு, சில நாளில் இல்லாத போகிறது. சில ஜென்மத்தில் இருக்கு, சில ஜென்மத்தில் இல்லாத போகிறது. ஆத்மாவுக்கு, பகவானுக்கு எப்பொழுதும் ஒருபடிப்பட்டிருக்கக்கூடிய ஞானம் இருக்கிறது, நமக்கு இல்லையே. அப்போ பார்க்கிற போது இந்த ஞானத்தை வச்சுன்னு நாம் சாமியம் சொல்ல முடியவில்லை. நம்முடைய ஞானத்துக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கா போலே நம்முடைய ஆனந்தத்துக்கும் குறைபாடு இருக்கிறது. என்ன ஆனந்தத்துக்கு குறைபாடுனா, இங்க இருக்கச்சே துக்கப்படுறோம். பகவான்ற தத்துவம் துக்கமே படாத தத்துவம். அகில ஹேய பிரத்யநீக கல்யாணிக தானத்துவம் அவன் ஒருத்தனுக்குத்தான் இருக்கிறது. அப்ப நமக்கும் பகவானுக்கும் சாமியம் சொல்ல முடியுமான்னா சொல்லலாம். எப்போன்னா, ஒரு காலத்தில் இல்லை, வேறொரு காலத்தில். இந்த சரீரத்தில் நாம் கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் பகவானோடு எந்த விதத்திலையும் சமமாக முடியாது. ஆனால் இந்த சரீரம் விட்டு, இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தை விட்டு போய்விட்டோமே ஆனால் சுத்தாத்மாவுக்கும்
பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய 8 விதமான சாமியம். அப்ப நமக்கு 8 குணங்களும் நம்மிடத்திலேயே அமைந்திருக்கின்றன. அதுக்கு பேர் தான் குணாஷ்டகம். குணாஷ்டகம்னு பேரு. இந்த 8 குணங்களும் இந்த ஆத்மாவுக்கு என்னென்னைக்கும் இருக்கு. அந்த குணங்கள் வெளிப்படுவது கிடையாது. அப்போ நமக்கு எல்லா காலத்திலேயும் அந்த குணம் இருக்கிறது. அந்த குணங்கள் வெளிப்படாமைக்கு காரணம் இந்த சரீர சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம், சத்வரஜஸ்தமோ குணங்களோடு கூடியிருக்கக்கூடிய பிரகிருதியால அந்த குணங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த 8 குணங்கள் எப்ப பிரகாசிக்கும்னா, இந்த மறைத்திருக்கக்கூடிய அழுக்கு நீங்குமேயானால், இந்த சரீரம் நீங்குமேயானால், சுத்தாத்மாவாக இருக்குமேயானால். இந்த சரீரம் போயிடுத்தானாக்கா ஆத்மாவுக்கு ஞானம் வந்துருமானா இல்லை. சூக்ம சரீரம்னு இருக்கு, அதுவும் கழுவணும். அதுவும் கழிய வேண்டியதாய் இருக்கிறது. சூக்ம ஒட்டும் நீரிலே கழுவின்னு காட்டுகிறார்கள். அப்ப விரஜா நதியில தீர்த்தமாடுகிற போதுதான் இந்த சூக்ம சரீரமானது போகிறது. அப்ப இந்த சூக்ம சரீரம் கழிந்து விட்டதே ஆனால் நாம பகவானுக்கு சமானமான ஒரு நிலையை எய்தலாம். அவனுக்கு சமானமான ரூபமும் கிடைக்கிறது, ஆத்மாவும் அவனுக்கு சமானமாகுது. ஆனால் சிற்சில விஷயங்கள்ல வேறுபாடு. அங்க போனாலும் இந்த 8 குணங்கள் இருந்தாலும் இது அணுவாதான் இருக்கும். அங்க போனாலும் இந்த 8 குணங்கள் இருந்தாலும் உலகத்தை சிருஷ்டிக்க முடியாது. ஜெகத் வியாபார வர்ஜம். பகவான் நியமித்தா பண்ணலாமோ என்னமோ, அது வேற விஷயம். அப்ப இத்தியாதி விஷயங்கள்ல வேறுபாடு இருந்தாலும் 8 குணங்கள் குணாஷ்டகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆவிர்பாவம். அப்ப ஆவிர்பாவம்னா இருக்கிறது வெளிப்பட்டால் தான் ஆவிர்பாவம். குணாஷ்டகம் உருவாவது கிடையாது. குணாஷ்டகம் இருக்கிறது வெளிப்படுறது பரமபதத்திலே. அந்த குணாஷ்டகம் என்னன்னா, அபஹதபாப்மா, விஜரஹா, விமிருத்யு, விசோகா, விஜிகத்ஸா, அபிபாசா, சத்தியகாமஹா, சத்திய சங்கல்பா. இந்த 8 குணங்கள் பகவானுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. நமக்கு இந்த சரீர சம்பந்தத்தால பிரகாசிக்கிறது கிடையாது. தூமணி மாடம் பாசுரம். அந்த தூமணி மாட பாசுரத்தில் அற்புதமா வியாக்கியானம் பண்றார். தூமணி மாடம்னு சொன்னதும் வியாக்கியாத்தாவுக்கு இன்னொரு மணிமாடம் ஞாபகம் வந்துடுது. இன்னொரு மணிமாடம் எதுன்னா திரு தொலைவில்லி மங்கலம். அதை வர்ணிக்கிற போது தோளில் மா மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுமை விளைன்னு சொல்றார். அப்ப தோமடி மாடம்னு ஒன்று, தோளில் மா மணிமாடம்னு ஒன்று. இது ரெண்டுத்தையும் காட்டுகிற போது வியாக்கியாத்தா ஆச்சரியமா காட்டுறார். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே, நமக்கு அவ்வளவுதான் தெரியும். தூமணி மாடம்னா சுத்தமான ரத்னங்களாலே இழைத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாடம். துவளில் மாமணி மாடம்னா தோஷமற்றவையா இருக்கக்கூடிய ரத்னங்களாலே இழைத்து செய்யப்பட்ட மணிமாடம். அப்ப ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. சுத்தமா இருக்குன்னா என்ன அர்த்தம், அழுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம், ரெண்டும் ஒன்று தானே. அப்படின்னா இல்லை. சுத்தமா இருக்குன்னா நித்தியர்கள் இருக்கிறார்கள், பகவான் இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற குணாஷ்டகம் போலே ஒரு நாளும் மறைக்கப்படாதது. ஆனால் துவளில் மாமணிமாடம்னு சொன்னால் அழுக்கு நீங்க பெற்றிருக்கிறதுனா முக்தாத்மாவா இருக்கிறானே அவன் ஒரு காலத்துல இந்த லோகத்துல தான் இருந்தான். அவன் ஒரு காலத்துல இருந்த போது அந்த குணாஷ்டகம் வெளிப்படல. அந்த 8 குணங்களும் வெளிப்படுறதுன்றது இந்த சரீரம் கழிந்த பிற்பாடு. அதனால துவளில் மாமணிமாடம். இங்க பார்க்கிற போது ஒரு பாகவதனுடைய திருமாளிகையை வர்ணிக்கிற போது ஆண்டாள் காட்டுகிறார் தூமணி மாடம்னு. பகவானுடைய திருமாளிகையை வர்ணிக்கிற போது துவளில் மாமணி மாடம்னு. அங்க வியாக்கியான ஆச்சரியமா காட்டுறார். என்னன்னா இந்த தூமணி மாடம் கட்டுறதுக்காக நிறைய ரத்னங்கள்லாம் வந்துதான். அதுல செலக்ட் பண்ணி இந்த தூமணி மாடத்தை பாகவதர்களுடைய திருமாளிகையை கட்டினாலாம். அதுல வேண்டான்னு ஒதுக்கிந்தெல்லாம் எடுத்துன்னு போய் துவளில் மாமணி மாடம்னு ரெட்ட திருப்பதியை கட்டினா. ஆக இங்கு கழிந்தவையாய் அமைந்திருக்கக்கூடிய ரத்னங்களை கொண்டுதான் அங்கு மணிமாடத்தினுடைய நிர்மாணம்னு காட்டுறார். அது இருக்கட்டும். அப்போ எம்பெருமானுடைய மணிமாடம் துவளில் மாமணிமாடம். அந்த ரத்னங்கள் போலே இருக்கக்கூடியது நம்முடைய குணாஷ்டகம். ஆனால் எம்பெருமானுடைய குணாஷ்டகம் இருக்கிறதே தூமணி மாடத்தை போலே இருக்கிறது.
அது என்ன 8 குணங்கள்னு சொன்னா, நம்முடைய ஆத்மாவுக்கும் பாபம் தொடவே தொடாது, பகவானிடத்திலேயும் பாபம் தட்டவே தட்டாது. நாம பாப பலனை அனுபவிக்கிறதுக்கு ஆத்மா இருக்கிறதே ஒழிய ஆத்மாவுக்கு பாபம் என்ன கிடையாது. ஆத்மாவுக்கு சுத்தாத்மாவானது எப்படி இருக்கிறதுனா, இந்த சரீர சம்பந்தம் இல்லாதது, கர்ம சம்பந்தம் இல்லாதது, அப்படி இருக்கக்கூடியது. குணாஷ்டகத்தில் முதல் விஷயம் காட்டுறது அபகத பாப்மா. சரீரத்துக்கு கிழத்தனம் இருக்கிறதே ஒழிய ஆத்மாவுக்கு கிழத்தனம் இல்லை. அதைத்தான் விஜரஹா. எங்க இருந்தாலும் ஆத்மா கிழமில்லாமல் இருக்கிறது. ஆனா நாம என்ன சொல்லிக்கிறோம், வயசாகி போச்சு முடியல. இந்த வயசு ஆத்மாவுக்கு ஆச்சு, சரீரத்துக்கு தானே ஆச்சு. அப்ப ஆத்மாவுக்கு வயதான தன்மை தெரியாமல் இருக்கணும்னா இந்த சரீரம் இல்லாத இருக்கணும். அதனால விஜரஹா, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் போடுறா, தோற்றம் மறைவு எல்லாம் போடுறாலும் இந்த சரீரத்துக்கு தான். இந்த சரீரம் இனி தினத்தில் தோணித்து இனி தினத்தில் மறைஞ்சது. ஆனால் ஆத்மா இப்பதான் தோன்றிட்டுன்னு சொல்ல முடியுமானா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, அனாதி சித்தமாய் அமைந்து இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஆத்மாவை பற்றி காட்டுகிற போது விமிருத்யு, மரணம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு மேல ஆத்மாவுக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா ஆனந்தமயனா இருக்கக்கூடியவன், அவனுக்கு வருத்தம்ன்றதே கிடையாது. விசோகா. ஆனா இந்த சரீர சம்பந்தத்தால் தான் வருத்தம் ஏற்படுறது, தேகாத்மாபிமானத்தால வருத்தம் ஏற்படுறது. அதனால விசோகா. அதே மாதிரி பரமாத்மாவுக்கும் சோகம் கிடையாது. விஜிகத்ஸா, ஆத்மாவுக்கு பசி கிடையாது. அபிபாசா, ஆத்மாவுக்கு தாகம் கிடையாது. பசியோ தாகமோ எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனா இங்க பசிக்கிறதே, இங்க தாகம் எடுக்கிறதே. வேணுன்ற போது நாம தண்ணீர் பருகுகிறோமே, வேண்டும் என்கிற போது அன்னத்தை புதிக்கிறோமே. அப்படின்னா அது மொத்தம் சரீர சம்பந்தத்தாலே ஏற்பட்டது. பரமத்துக்கு போனா சாப்பிடவே வேண்டாம், பசியே கிடையாது. அந்த ஒன்று இருக்கவே தானே இவ்வளவு கஷ்டமும் படுறோம் நாம. இந்த பசின்னு ஒன்று மாத்திரம் இல்லைன்னா, பகவான் வைக்கலன்னால் நாம கஷ்டமே பட மாட்டோம். என்னதுக்கு கஷ்டப்படணும்? அதுக்காகத்தானே கஷ்டப்படணும். ஆகவே அபிபாசா, தாகமில்லாதவன். சத்தியகாமஹா, விரும்பத்தக்க குணங்களை படைத்தவன். ஆத்மாவுக்கும் சுத்தாத்மாவுக்கும் விரும்பத்தக்க குணங்கள் இருக்கின்றன. எம்பெருமானுக்கும் காமியத்தே இதி காம. எம்பெருமானும் அசங்கேய கல்யாண குணங்களுடன் கூடினவன், விரும்பத்தக்க குணங்கள் இருக்கின்றன. சத்திய சங்கல்பா, என்னென்ன நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறானோ அது மொத்தத்தை நிறைவேற்றும்படியான சாமர்த்தியம் இந்த ஆத்மாவுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கும் உண்டு. இந்த 8 கல்யாண குணங்களுடைய ஆவிர்பாவம் தான் பரமசாமியாபத்தி. இது எப்ப கிடைக்கிறது நமக்குன்னா, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயா நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே. இதெல்லாம் வேதாந்த வாக்கியம். தன்னுடைய ரூபத்தாலே அவன் வெளிப்படுகிறான். தன்னுடைய ரூபத்தாலே வெளிப்படுகிறான்னா பரமாத்மாவுக்கு சமானமானவனாக ஆகிவிடுகிறான். இது பரமாத்மாவுக்கு சமானமான ஆகிவிடுகிறான்னா இது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் 8 குணங்கள். இதனால அத்தோட நிற்கிறது இல்லை. பரமாத்மாவை போலேயே சுத்த சத்துவமயமான சரீரம் கிடைக்கிறது. பெருமாளுக்கு எப்படிப்பட்ட சரீரமோ எப்படிப்பட்ட திருமேனியோ அந்த மாதிரி நமக்கும் கூட அந்த சரீரம் கிடைக்கிறது. பெருமானுக்கு இருக்கக்கூடிய சங்கச்சக்கர கதைகளை போல அதுவும் நமக்கு கிடைக்கிறது. அங்க யாரை பார்த்தாலும் பெருமாள் மாதிரியே தோத்தம் அளிப்பார்கள். அத்தனை பேருக்கும் சங்கச்சக்கர கதை இருக்கும், தலையில கிரீடம் கூட இருக்கும், எல்லாம் இருக்கக்கூடியது திருமேனி அப்படியே. அப்ப வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பது? எல்லாரும் சங்கச்சக்கர கதை எடுத்துன்னு போயிட்டு இருந்தாலும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுமே. எதுல வித்தியாசம் தெரியும்னா, யார் சேஷபரியங்கத்தில் உட்கார்ந்துருக்காரோ ஒரு சுவாமி, அதுல உட்காராதவா தாசபூதர்கள். யார் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சிமாரோட கூடியிருக்கிறார்களோ அவர் சுவாமி, அவ இல்லாதவா தாசபூதர்களாக இருக்கிறார்கள். ஆருடைய திருமார்பிலே ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் எழுந்தருள் இருக்கிறாளோ அவர் சுவாமி. ஆருடைய திருமார்பு வெற்றுமார்பா இருக்கிறதோ அவளை தான் தாசபூதர்கள்.
இதை வச்சுதான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய ரூபத்தாலே எந்த விதத்திலையும் வித்தியாசம் கிடையாது. இதுதான் பரமசாமியாபத்தி. இந்த பரமசாமியாபத்தியை பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் தான் மாலேமணிவண்ணா என்கிற பாசுரம். இதுல எங்க பிரார்த்திக்கிறா? பரமசாமியாபத்தி எங்க வருது? அழகான விஷயம் காட்டப்படுறது. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள். உன்னுடைய பாஞ்சசன்னியத்தை போல எங்களுக்கு சங்கம் வேண்டும். சங்கம் போறாது, சங்கங்கள் வேண்டும். பெருமாள் நடுநடிக்கு போயிட்டார். அதை கேட்டு என்னுடைய பாஞ்சசன்னியத்தை போல இன்னொரு சங்கம் ஏதாவது உண்டா? என்னை போல இன்னொரு பரமபுருஷன் இருந்தால்தான் என் பாஞ்சஜன்யத்தை போல இன்னொன்று கிடைக்கும். என்னை போல இன்னொரு பரமபுருஷனே இல்லையே. அப்ப என் பாஞ்சஜன்யத்தை போல இன்னொன்று எப்படி கிடைக்கும்? ஒரு நாளும் கிடைக்காதே அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. அதுல நீங்க என்ன கேட்கணுங்கன்னா சங்கங்கள். ஒன்று கிடைக்கிறதே கஷ்டம்னா நீங்க ஊர்பட்டது கேட்கறீங்களே, புளோரல்ல கேட்கறீங்களே, பன்மேல கேட்கறீங்களே, எங்கிருந்து கிடைக்க போறது? அப்படிங்கெல்லாம் மேற்கொண்டு பதிலாம் இருக்கு. அப்ப இதை பிரார்த்திக்கிறார்கள். பெருமானுக்கு வேண்டப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய அத்தனையும் பிரார்த்திக்கிறார்கள். இது சாமான்யமான விஷயம் இல்லை. ஏதோ நோன்புக்கு உபகரணமாக சங்கு ஊதணும், அதுக்காக சங்கு வேணும். பற டொம் டொம்னு அடிக்கணும், அதுக்காக பற வேணும். இவாளை பற்றி பாட்டு பாடிட்டு போகணும், பல்லாண்டு இசைப்பார் வேணும். ஒத்தர முகம் பார்த்து பேசிக்கொள்வதற்காக விளக்கு வேண்டும். தாங்கள் போகும்படியான கோஷ்டியினுடைய வைபவம் தெரிய வேண்டும் என்பதற்காக கொடி வேண்டும். பனி தலையில விழாதிருக்கிறதுக்காக விதானம் வேண்டும். இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிற போது ஆச்சரியமான விஷயம் அது. இது ரெண்டு வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன. ஒரு வார்த்தை மால்னு ஒரு வார்த்தை, அடுத்தது ஆலிநிலையாயின்னு ஒரு வார்த்தை. ஆழ்வார் வார்த்தை அறிபவரும் ஆய்வர்க்கென்ன ஆளன்னே ஆவரோ ஆளன்னி ஆவரோ அப்படின்னு காட்டுறார். வார்த்தை தெரிந்து கொண்டோமே ஆனால் மாயவனான பகவானை தவிர வேற யாருக்கும் ஆளாக மாட்டோம். அப்ப வார்த்தைனா என்னது, பேச்சுன்னா என்னது, வார்த்தைனா என்னதுன்னு கேட்டால் நாமெல்லாம் பேசுறோம், அது வார்த்தையே இல்லை. என்ன அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. வேதம் வார்த்தை இல்லை, வேதாந்தம் வார்த்தை இல்லை, இதிகாச புராணங்கள் வார்த்தை இல்லை, இதிகாசம் வார்த்தை இல்லை, மகாபாரதம் வார்த்தை இல்லை, பகவத்கீதை வார்த்தை இல்லை, 18வது அத்தியாயம் வார்த்தை இல்லை. அதுல சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இந்த சரம ஸ்லோகம் தான் வார்த்தை. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டு வார்த்தைன்னு சொல்றா, பெருவார்த்தைன்னு சொல்றா, மெய்மை பெருவார்த்தைன்னு சொல்றா. செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டு இருப்பர். விட்டு சித்தர் பெரியாழ்வார் கேட்டு அந்த மெய்மை பெருவார்த்தையான சரமஸ்லோகத்தை கேட்டார். இருப்பர், கேட்டிருப்பார்னா வந்திருப்பார், போயிருப்பார். அவர் வந்தாரோ வந்திருப்பரே, போனாரோ போயிருப்பரே, சொன்னாரோ சொல்லி இருப்பரே இல்லை, கேட்டு அங்க ஒரு பாஸ் கொடுக்கணும். இருப்பர், அதன்படி நடந்து கொள்ளுவர். எல்லா தர்மத்தையும் விட்டுடுவர், எம்பெருமானையே பிடித்து கொள்ளக்கூடியவர். அப்படி இருக்கிறார். இவர் கேட்டார்னு சொல்றாரு. எங்க கேட்டார்? சரமஸ்லோகார்த்தமோ சரமஸ்லோகத்தையோ விட்டு சித்தர் கேட்டார்னு எங்கேயும் இல்லையே அப்படின்னார். அவர் தான் நன்னா கேட்டிருக்கார். எங்க கேட்டிருக்காருன்னா, இந்த விட்டு சித்தர் ஆருடைய அம்சபூதர்னு காட்டுகிறார்கள் குரு பரம்பரா பிரபாவாதி கிரந்தத்தில்னா கருடாழ்வானுடைய அம்சபூதர். இப்ப கருடாழ்வானுடைய அம்சபூதர்னா கருடாழ்வான் ஆறுனா எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற தேர் தான் கருடாழ்வான். அப்ப அந்த திருத்தேராக இருந்து கொண்டு தான் கீதோபன்யாசத்தின் போது நன்னா கேட்டவராக அமைந்திருக்கக்கூடியவர் விட்டு சித்தர் கேட்டு இருப்பர், அதன்படியாக நடந்து கொள்ளுவர்னு காட்டப்படுகிறது. அப்ப இதைத்தான் வார்த்தைன்னு சொல்ல வேண்டுமே ஒழிய மத்தொன்னும் வார்த்தை கிடையாது. இதுலயும் வார்த்தை எதுன்னா மாசுச்சாகா, இதுலயும் சாரமான வார்த்தை மாசுச்சாகா. அந்த வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடிய சரம ஸ்லோகத்துல
2 சப்தங்கள் அமைந்திருக்கின்றன. மாமின் அர்த்தம், அகமின் அர்த்தம். இந்த மாம் சப்தத்துக்கு சொல்லப்படுற அர்த்தம் தான் மாலே, அகம் சப்தத்துக்கு சொல்லப்படும் அர்த்தம் தான் ஆலிநிலையாய். இந்த 2 அர்த்தமும் பார்த்து கொள்ள வேண்டும். மாலேன்னா என்ன, ஆலிநிலையாய்னா என்ன? பகவானுக்கு 2 கல்யாண குணங்கள் விசேஷமாக இருக்கிற குணங்களை எல்லாம் 2ஆ பிரிச்சுள்ள. பரத்வ கல்யாண குணங்கள், சௌலபிய கல்யாண குணங்கள். சுவாமித்வம் அது பரத்வத்துக்கு அனுகுணமாக, சேஷித்வம் பரத்வத்துக்கு அனுகுணமாக, விபுத்வம் பரத்வத்துக்கு அனுகுணமாக, இதெல்லாம் அவனுடைய மேன்மையை சொல்லக்கூடிய குணங்கள். மேன்மை குணங்கள் பரத்வ, சௌலபிய, சௌந்தரிய பூர்த்தியுடையதாய் கூடியிருக்கிறது தான் இவற்றனுடைய பசுங்கூட்டம் தான் பரதத்துவம். நமாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். பகவான் பரதத்துவம்ன்றது எப்படி இருக்கணும்னா பரத்வத்தோடு சௌலபியத்தோடு இவையெல்லாம் கூடியிருக்கக்கூடியதாய் இருக்கிறது. பரத்வ, சௌலபியம், அதற்கு மேற்பட சௌந்தரியம், அழகு, இந்த 3 சேர்ந்து பிளெண்ட் பண்ணிருந்துதான் பரதத்துவம்னு சொல்றது. அப்ப அந்த பரதத்துவ லட்சணம்னா பரத்வ சௌலபியங்களோடு கூடியிருக்க வேண்டும். அந்த பரத்வ சௌலபியத்தை தான் மாலே ஆலிநிலையாய்னு காட்டப்படுறது, மாம் அகம்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். சுவாமித்வம், சர்வஜத்வம், சர்வசக்தித்வம், இதோட கூட அவனுடைய சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம் இத்தியாதியான குணங்கள் இருக்கின்றனவே அதை காட்டுறது. பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுப்படியில மாம் சப்தத்துக்கு அர்த்தம் காட்டுறார். ரொம்ப அழகான பந்திகள். கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிரும் சேனாதூளி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் நிற்கிற சாரத்திய வேஷத்தை மாமென்னு காட்டுகிறார். நான், என்னை, என்னை, என்னை. அர்ஜுனா அடியேனை 10 பெருமான் சொன்ன வார்த்தை. இந்த மாம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அடியேனை. கையும் உழவு கோலும், குதிரை ஓட்டுற கோலை கையில் வச்சுருக்கான். பிடித்த சிறுவாய்க்கயிறும், குதிரவாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய கயிற்றை பிடித்து கொண்டிருக்கிறார். சேனாதூளி தூசரித்தமான திருக்குழலும், சேனையிலையாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய புழுதி அப்படியே மண்ணெல்லாம் பறக்கிறது, அது மொத்தம் இவன் தலையில தான் இருக்கு. சாதாரணமாக ஒருத்தரை பார்க்கிற போது உன் தலையில் என்ன களிமண்ணா இருக்கு அப்படின்னுவார். ஞானமே இல்லாதவன் ஏதாவது சொன்னானே ஆனால் உன் தலையில் என்ன களிமண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப பார்க்கிற போது மண்ணு தலையில இருந்தா அவனுக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா சர்வஜன் தலையில மொத்த மண்ணும் வந்தது. சேனாதூளி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் இருக்கிற. திருவடிகளை வச்சுக்கிறதுக்கு ஒரு பாதபீட்டம் இல்லையே. தேருக்கு கீழே நாற்றின தொங்கவிடப்பட்டதா இருக்கக்கூடிய திருவடிகள் நிற்கிற சாரத்திய வேஷத்தை மாமென்னு காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்போ அடியேனை 10 அர்ஜுனா. ஏன் இதுக்கு பேர் தான் ஆஸ்தித சௌகரிய ஆபாதகம். ஆஸ்தித சௌகரிய ஆபாதக குணங்கள். நீ என்ன பிடிச்சுக்கோ அப்படின்னு பெருமாள் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். நீ அவ்வளவு பெரியவனாச்சவனா எப்படி பிடிச்சுக்கிறது? நீ அவ்வளவு ஞானி ஆச்சுனா உன்னை எப்படி பிடிச்சுக்கிறது? இப்படின்னு எல்லாம் கேள்வி வரும். இல்லை இல்லை, உன்னை செய்வு பார்த்து உன்னுடைய குதிரைகளை குளிப்பாட்டின்னு இருக்கேன் நான், உன்னுடைய குதிரைகளுக்கு புல்லு போட்டு இருக்கேன் நான். நீ எங்க போகணும்னு நினைக்கிறையோ சொல்றையோ அதை கேட்டு தேர ஓட்டுறவன். உன்னுடைய இசைவு பார்த்து இருக்கக்கூடியவன் எத்தனை சுலபன்பா. என்ன பிடிச்சுக்கிறது உனக்கு கட்டமா? அடியனை பிடிச்சுக்கோ, அடியனை பிடிச்சுக்கோ அப்படின்னா. இப்படி சொன்னா இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு வாட்ச்மேன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஒத்துக்குவானாமா? உனக்கு என்னடா தெரியும்? நீ SSLC கூட பாஸ் பண்ணல. நீ வாசல்ல நின்று போறவா வரவாழ செக் பண்ணி உள்ள விடுறதையே சரியா பண்றதில்ல. நீ போய் இந்த பெரிய காரியத்தை பண்ணிட முடியுமா? நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதேதான் அர்ஜுனனுக்கு மென்டாலிட்டி. இவன் ஆறு நமக்கு தேரோட்டி. இவனை பிடிச்சுட்டா எங்கேயாவது வாழ்ச்சி கிடைச்சிடுமா? இவனை பிடிச்சுனா என்ன பிடிச்சுக்கோ, அடியனை 10 அடியனை 10ன்னு சொல்றானே. இவன் தேரோற்றவன்னா நம்ம வேலைக்காரன் தான் அப்படின்னு அவன் பயந்தான். தனக்காக கொண்ட சாரத்திய வேஷத்தை தன்னை இட்டு பாராதே அவனை இட்டு பார்த்து அஞ்சின அச்சம் தீர மாம் என்கிறான், அகம் என்கிறான்.
அப்போ பெருமானுக்கு தோணித்தான், அடியேனை பத்து நான் சுலபமா இருக்கேன் உனக்காக. ஆஸ்ரித சௌகரிய ஆபாதக குணங்கள்னு சொல்றது வாத்சல்யம் என்னும்படியான குணம், சுவாமித்துவம் என்னும்படியான குணம், சௌசீல்யம் என்னும்படியான குணம், சௌலபியம் என்னும்படியான குணம். குத்தங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே என்ன பண்றது அப்படின்னு வெறுவதில் இல்லாம பயப்படாமைக்காக வாத்சல்யம் என்னும்படியான கல்யாண குணம். காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்துவம். நாம ஒருத்தரிடத்துல ஒரு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக போறோம், அவரிடத்துல கேட்கிறோம், நீ இந்த தப்பு பண்ண அந்த தப்பு பண்ண அந்த தப்பு பண்ண நம்ம பேர்ல கோச்சுண்டால் நமக்கு இந்த காரியம் நிறைவேறாது. அப்போ எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால் குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். நம்ம குத்தத்தை பார்த்து அவன் கோச்சுப்பானோ இல்லை, நம்ம பயப்படவே வேண்டாம், கோபிச்சுக்கவே மாட்டான். ஏன்னா வாத்சல்யம் இருக்கக்கூடியவன். வாத்சல்யம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கன்றினிடத்திலே பசுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் வாத்சல்யம்னு பேர். ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, ஒரு பசு கன்றை ஈன்று இருக்கிறது. அந்த கண்ணுக்குட்டியினுடைய சரீரத்தில் எத்தனையோ அழும்புகள் இருக்கு, அழுக்கெல்லாம் இருக்கு. அந்த தாய்ப்பசு ஆனந்தமாக நக்கி 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 கொடுத்து உண்டு விடுகிறது, புஜித்து விடுகிறது. தேசிகன் காட்டுகிறார் வரதராஜ பஞ்சாசத்தில், ஔதன்பதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாகியேத திவ்யசதனே தமசப்பரஸ்மின் அந்த கலேபரமிதம் சுசிரம் சுசூக்மம் ஜாத்தம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதந்தே. நான் உள்ளுக்குள்ள இந்த சரீரத்தை கீண்டு பார்த்தால் எனக்கே ஜுகுப்சனீயமா இருக்கு. எனக்கே ஜுகுப்சனீயமா இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ள அந்த கலேபரமிதம் சுசிரம் சுசூக்மம் ஜாத்தம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதந்தே. எப்படி தேவரி இருக்கு ஆதரணத்துக்கு உடலாயிற்று. ஆச்சரியமாக ஆனந்தமாக உட்கார்ந்துருக்கிய. நானே வெறுக்கக்கூடிய சரீரத்துக்குள்ள நீ எப்படி ஆனந்தமா இருக்க? அப்ப இவன் அடியவன், அடியவனுடைய சரீரம் இது. அதனால் இதுல நாம அருவருப்படையாமல் உட்காரணும்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் தே. இதுதான் அவனுடைய வாத்சல்யம். வாத்சல்யம்ன்ற குணம் திருமங்கையாழ்வார் காட்டுறார். தன்னுருவாய் என்னுருவில் நின்ன வெந்தை. எனக்கே ஜுகுப்ச வரக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ள அவன் நின்றுட்டு இருக்கிறான். தன்னுருவாய் என்னுருவில் நின்ன வெந்தை தளிர்புறையும் திருவடியின் தலைமையிலவே. அப்ப அந்த குணத்துக்கு பெயர் தான் வாத்சல்யம். குத்தங்கண்டு வெறுவாமிக்கு வாத்சல்யம். வாத்சல்யம் எடுத்துட்டா போருமா? நம்ம காரியத்தை அவனுக்கு செய்யணும்னு என்ன தலையில எழுத்து. நம்ம காரியத்தை அவனுக்கு செய்யணும்னு என்ன தலையில எழுதி வச்சிருக்கான். சாதாரணமா தமிழ்நாட்டில் என்ன தலையில கோழையா கரைச்சி கொட்டி வச்சிருக்கன்னுவா. அவனுக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? நம்ம பண்ணினா ஏதாவது லாபம் வருமா? இல்லை நம்ம பண்ணாத படியால ஏதாவது நட்டமா அவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றால் ஒன்று குறைவில்லவன் அவாப்த சமஸ்த காமன். அப்படிப்பட்டவன் நம்ம காரியத்தை ஏன் செய்யணும் அப்படின்னா, எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஸ்வஸ்வாமி பாவம். நான் சொத்தா இருக்கிறேன், அவன் சுவாமியா இருக்கிறான். எப்ப அவன் எனக்கு சுவாமியோ, எப்ப நான் அவனுடைய சொத்தோ, சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சுவாமியனுடையது. இது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒருத்தன் சுவாமின்னா, ஒருத்தனுக்கு சுவாமித்துவம் இருக்குன்னா அவன் சொத்தை பாதுகாக்க வேண்டியவன். அப்போ நான் அவன் சொத்து தானே, அப்ப என்ன நிச்சயம் அவன் பாதுகாப்பான், அவன் ரட்சிப்பான், என் காரியத்தை செய்வான். பெற்ற பாவிக்கு விடப்போமோ? அமல்நாத் வீரான்ல காட்டுறான். ஒருத்தன் பெற்றான்னா அவனுக்கு விட்டுட முடியுமா? அவனை விடவே முடியாது. அவன் எப்படி இருந்தாலும் அவனை ரட்சித்து தான் தேரணும். ஆகவே அதற்கனுகுணமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது சுவாமித்வம். காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்வம். சரி, அவன் சுவாமியா இருக்கான், சொத்தை உடையவனா இருக்கான், அம்மான் ஆழிப்பிரான், அவன் எவ்விடத்தான் யானார் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? நான் ஐயோ அவள்லாம் ரொம்ப பெரியவாப்பா, அவகிட்ட எல்லாம் போகவே முடியாது. கிட்ட போய் நிற்க முடியுமான்னா சொல்றோம் இல்லையா? எத்தனை இடங்கள்ல சொல்றோம். இப்படியெல்லாம் இவா கிட்டெல்லாம் போற மாதிரிலாம் நீங்க அவகிட்டெல்லாம் போக முடியாது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம பார்க்கலாம்.
சில சுவாமிகள் அருகிலேயே போக முடியாது. நம்ம கிட்டக்க போக முடியுமாண்ணா? அவளை சுற்றி எத்தனை டயர் இருக்கும் தெரியுமா? கிட்டவே போக முடியாது. பல இடங்களில் நம்ம பர்மிஷன் கேட்டாலும் கடைசி என்ட்ரன்ஸில் நிறுத்திடுவா. நம்ம சுவாமி யார் வேணாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். யார் வேணாலும், குழந்தை உட்பட. குழந்தைகள் வந்தாலும் என்ன ஆசையாக பேசுகிறார். பழங்கள்லாம் இருக்கு, போய் எந்த பழமோனோ எடுத்துக்கு வந்துவார். யோ, இதுதான் சௌசீல்யம். இந்த சௌசீல்யம் பகவத் சௌசீல்யம். மகதா மந்தை சஹா நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம் சௌசீல்யம். சுதப்பிரகாசிகாச்சாரியர் காட்டுறார். மிக உயர்ந்தவனான ஒருவன் மிக தாழ்ந்தவனான மற்றொருத்தனுடன் அவனுடைய ஏத்தம் பாராமல் இவன் தாட்சி பாராமல் ஒரு நீராக கலத்தல். ரெண்டு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை மூணாவது பாத்திரத்தில் கொட்டி விட்டோமே ஆனால் இது இந்த பாத்திரத்து தீர்த்தம், இது இந்த பாத்திரத்து தீர்த்தம் எடுக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரியாக அமைந்திருக்கக்கூடியது நிரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம், ஒரு நீராக கலத்தல். அந்த மாதிரி ஸ்வபாவம் சௌசீல்யம்ன்ற குணம். இந்த சௌசீல்யம்ன்ற குணம் அவதாரத்திலேயே சௌசீல்யம் தான். க்ஷுத்ரே பிருத்தக் ஜனபதே ஜெகதண்ட மத்தியே சோதிய சோபி ஜனஸ்ய கிருதே கிருதித்வம் அத்ராவதீர்யனு லோச்சன கோச்சரோ பூஹு. மீனோடு மீனாக ஒரு வந்தாய் நீ, ஆமையோடு ஆமையாக வந்தாய், க்ஷத்ரியனோடு க்ஷத்ரியனாக வந்தாய், யாதவனோடு யாதவனாக வந்தாய். எப்படிலாம் வந்திருக்கிறாய் நீ? உனக்கும் மற்றவாளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா தெரியவே இல்லை. வராகாவதாரம் பண்ணின போது மற்ற வராகங்கள்லாம் கூட கூட சேர்ந்து சேர்ந்து வந்துதான். அதே மாரீச்சன் மானா வேஷம் போட்டுண்டான். வேஷம் போட்டுன போது மானெல்லாம் கிட்ட வந்து பார்த்துட்டு ஓடி போடுச்சு. இது நம்ம ஜாதி இல்லை, இதை நம்ம சேர்ந்தது இல்லை அப்படின்னு மூந்து பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. மாரீச்சன் நாக்கில் ஜலம் ஊறுது. அடடா, இத்தனை மான்கள் தானே பக்கத்தில் வந்து கூட சாப்பிட முடியலையே, ஏன்னா மானா வேஷம் போட்டுருக்கான். அப்படி இருக்கக்கூடிய நிலை. அப்ப அந்த எம்பெருமானுடைய சௌசீல்யம்ன்ற குணம் இருக்கிறதே மிக உயர்ந்தவனானத்தான். குஹப்பெருமாளோடு பழகினான். எப்படி பழகினான்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. அவன் ஏழைன்னு பார்த்தானா, அவன் ஏதலன்னு பார்த்தானா, அவன் கீழ்மகன் பார்த்தானா? ஒன்னும் பார்க்கல. இறங்கி, இது சாதாரணமான அர்த்தம். ராமபிரான் குஹன் ஏழைன்னு பார்க்கல, ஞானம் இல்லாதவன்னு பார்க்கல. குஹன் குரூர சுபாவம்னு பார்க்கல. குஹன் வேடுகுலத்திலே உதித்தவன்னு பார்க்கல. நான் வசிஷ்ட சிஷ்யனாக இருக்கக்கூடியவன், நான் ரிபூணாமபி வத்சலனாக இருக்கக்கூடியவன், நான் இக்ஷ்வாகு வம்ச பிரபவனாக இருக்கக்கூடியவன். நான் போய் அவனிடத்துல பழகிறதான்னு பார்க்காமல் பழகினான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி ஒரு அர்த்தம். அப்ப ராமன் நினைக்கலன்னு அர்த்தம். இப்போ ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கினா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம், குஹன் அவன் தோல்ல ராமன் கை போட்டுனானா, குஹனுக்கு இவன் ராமனாச்சே, நான் ஏழையாச்சே, இவன் நன்ன கருணையே இருக்கிறவனாச்சே, நான் குரூர சுபாவனாச்சே, இவன் இக்ஷ்வாகு வம்ச பிரபவனாச்சே, நான் வேடர் குலத்தில் உதித்தவனாச்சே, நான் எப்படி இவனுக்கு சரிசமானமாக பழகிறதுன்னு தூளி கூட சங்கோச்சம் இல்லாத பழகினான். அப்படின்னா அந்த சங்கோச்சம் அவனுக்கு உண்டாகாதபடி தன்னை இறக்கி கொண்டான் ராமன். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னா குஹன் நினைக்காதபடி இறங்கி. அப்ப இந்த குணம்தான் சௌசீல்யம். அப்ப சுவாமித்துவம் கண்டு அகலாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்காக சௌசீல்யம் வேண்டும். சரி, இத்தனையும் ஒருத்தருக்கு இருக்கு. ஒரு பெரியவர் என் குத்தத்தையே பார்க்க மாட்டார், குத்தத்தையே நத்தமாக கொள்ளக்கூடியவர். சரி, அவர் என்னோட சம்பந்தம் பெற்றவர் தான், அவருக்கு எனக்கு ஏதோ வரவு இருக்கு, அதுவும் வாஸ்தவம் தான். அவர் நான் பெரியவன் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார், தோளில் கை போட்டுப்பார். பார்த்தாரானா? பார்த்தால் தோளில் கை போட்டுப்பார், ஆனால் அவரை பார்க்கவே முடியாது, வெளிநாட்டு பிரயாணத்திலேயே இருப்பார். அப்ப என்ன பிரயோஜனம்? அப்ப நாம கண்டு பற்ற வேண்டுமே. இந்த குணங்கள் இருந்தால் இதுதான் ஆஸ்ரித சௌகரிய ஆபாதக குணங்கள். ஆசிரிப்பதற்கு சுகரமாக இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களாக இருக்கின்றன இந்த கல்யாண குணங்கள்.
ஆழ்வார் சரணாதி பண்றார் திருவேங்கடமுடையான் திருவடி தாமரைகளிலே. நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நிகரில் புகழாய், அற்புதமான புகழ்னா வாத்சல்யம். உலகம் ஒன்றுடையாய் சுவாமித்வம், என்னை ஆழ்வானே சௌசீல்யம், திருவேங்கடத்தானே சௌலபியம். இந்த 4 கல்யாண குணங்களும் திருவேங்கடமுடையான் ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இது ஆஸ்தித சௌகரிய ஆபாதக குணங்கள். இதைத்தான் மாம்ன்ற சப்தத்தால காட்டியிருக்கக்கூடியது. இதைத்தான் மாலே ஆண்டாள் நாச்சியார் தாம் காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. மாலே, மால்னா என்ன அர்த்தம்? மால்னா மயக்கம்னு அர்த்தம். அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை, அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வியாமோகம், அதுதான் அமைந்திருக்கிறது. மகாபாரதத்துக்கு உள்ளீடான குணம். காஞ்சிபுரம் சுவாமி வேடிக்கையா ஒரு விஷயம் எழுதியிருக்கார். ஆண்டாள் நாச்சியார் சீதா பிராட்டியார் 2 பேரும் ஒரு ஸ்கூலுக்கு போனார். ஸ்கூல்ல 2 பேரும் என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறோங்கன்னு கேட்டபோது ஆண்டாள் நாச்சியார் நான் மகாபாரதம் எடுத்துக்கிறேன், சீதா பிராட்டி நான் ஸ்ரீராமாயணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருக்கும் அந்த ஆச்சாரியால் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். முழுக்க 24,000 ஸ்லோகத்தையும் வாசித்திருக்கக்கூடிய நிலை சீதா பிராட்டி. அதே மாதிரி சபாதலட்ச கிரந்தத்தையும் வாசித்திருக்கக்கூடிய நிலை ஆண்டாள் நாச்சியாருக்கு. 2 பேரும் அப்படி வாசித்திருக்கிறார்கள். ஒரு வருஷ காலம் பூர்ணமாக வாசித்தா. உங்களுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறேன், பரீட்சை வைக்க போகிறேன். சரி, பரீட்சை என்ன கேள்வி வருமோ உழுந்து படிச்சுக்கா பாவம் 2 பேர். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டது. தெர் வாஸ் ஒன்லி 1 கொஸ்டின், வேறையே இல்லை. ஆனால் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன்னா நீங்கள் படித்த கிரந்தத்தின் கதாநாயகனுக்கு பொருத்தமான ஒரு பெயர் வையுங்கோ. 5000 பக்கம் புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு ஒரே கேள்வி, அதனுடைய சாரம் முழுக்க சொல்லணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? முன்பின்னுதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முன்னால் என்ன சொல்லியிருக்கு, பின்னால் என்ன சொல்லியிருக்கு, இது 2த்தையும் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, பரஸ்பரம் விரோதம் இருக்கா, எந்தெந்த இடத்துல தான் ஒன்றா போகிறது, எந்தெந்த இடத்துல விரோதம் போகிறதெல்லாம் எப்படி கழிக்கிறது, இது மொத்தத்தையும் பார்த்து நிர்ணயம் பண்ணணும். 2 பேரும் உடனே பதில் எழுதி கொடுத்துட்டான். சீதா பிராட்டி எழுதின வார்த்தை சரணாகத வத்சலஹா. அதை விட ராமனுக்கு சரியான பெயரே கிடையாது. சீதா பிராட்டி தானே சொல்லியிருக்கா, விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா, அவன் தர்மம் அறிந்தவன். சரணாகத வத்சலஹா, சரணாகதர்களிடத்திலே வாத்சல்யம் காட்டக்கூடியவன் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அர்த்தம். ஆண்டாள் நாச்சியார் பிராட்டியாவது சரணாகத வத்சலஹா 8 எழுத்து எழுத வேண்டியது. ஆண்டாள் நாச்சியார் 2 எழுத்து கூட இல்லை, 1.5 எழுத்து தான். மால்னா மயக்கம். மகாபாரதத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் ஆஸ்திதர்களான பாண்டவர்களிடத்தில் பகவானுக்கு இருக்கக்கூடிய மயக்கம் தான் அத்தனை காரியத்தையும் பண்ணியிருக்கான். கீதோபன்யாசம் பண்ணினதும் அந்த மயக்கம்தான். அதே மாதிரியாக பாண்டவர்களுக்காக தூது போனதும் அந்த மயக்கம்தான். தேரோட்டினதும் அந்த ஆஸ்திதர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மயக்கம். எத்தனை காரியங்கள், கொஞ்சமா நெஞ்சமா பாண்டவர்களுக்காக அவன் பண்ணின காரியத்துக்கு அளவே கிடையாது. கண்ணன் மட்டும் இல்லைன்னா நோபடி, பாண்டவர்கள் ஒண்ணுமே கிடையாது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஒரு இடத்துல நீச்சல் போட்டி வச்சுக்கணும், நான் நன்னா நீஞ்சுவேன்னா பீமன் அந்த போட்டியில் அழிச்சுடணும்னு எண்ணம். ஒரு அழகான தடாகம், அந்த தடாகத்தில் வேலாக குத்தி வச்சிருக்கான் உள்ளுக்குள்ள, இவன் கண்ணுக்கு தெரியல, அப்படியே குதிக்கணும். அவனை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுறது? நேர கருமாரி பாஞ்சா மாதிரி விழுந்துருவான். கண்ணன் என்ன பண்ணார், எந்தெந்த இடத்துல வேல் இருக்கோ அந்தந்த இடத்துக்கு மேலே மீனா முதந்துன்னு வந்தார். அப்போ 2 மீனுக்கு நடுவில் குதிச்சான், பழிச்சுட்டு. அரக்கு மாளிகையிலிருந்து காப்பாற்றி இருக்கக்கூடிய விஷயம், எத்தனை விஷயங்களை காப்பாற்றிருக்கார். அவ பேர்ல இருக்கக்கூடிய ஆசைதான் ஆஸ்திதர் மயக்கம்.
பாண்டவர் ஐவரையும் நிரசிக்க பிராப்தமாயிருக்க அவர்களை வைத்தது திரௌபதியின் மங்கள சூத்திரத்துக்காக. திரௌபதியின் இடத்துல எத்தனை வியாபகம் அவனுக்கு ஒண்ணுமில்லை. திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம். சிவசனம் பொழுது ரொம்ப அழகா காட்டுறார். என்ன காட்டுறாருனாக்கா, பாண்டவர்களுக்கு தோஷம் உண்டா, அர்ஜுனனுக்கு தோஷம் உண்டா அப்படின்னு கேள்வி வந்தது. அர்ஜுனனுக்கு தோஷமா ஏன் இல்லை அப்படின்னா, இல்லையா, அர்ஜுனனை பத்தி என்னமா கொண்டாடி இருக்கு. அர்ஜுனனை பத்தி சொல்லுகிற போது ஜிதேந்திரியரில் தலைவனாய், ரொம்ப அழகான வார்த்தை, இந்திரியங்களை வென்றவர்களுக்குள்ளே தலைவன். இதை கேட்டா நம்மளால ஒத்துக்கவே முடியாது. போற ஊர்ல எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிருந்தான். தீர்த்த யாத்திரைன்னு சொல்லிட்டு வியாஜம் வச்சு போற இடத்துல பார்க்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிருந்தான். அவனை போய் ஜிதேந்திரியரில் தலைவன், இந்திரியங்களை வென்றவர்களுக்குள்ளே தலைவன் அப்படின்னு பிள்ளலோகாச்சாரியர் சூத்திரம் அருள் செய்துட்டார். இப்போ அவர் சூத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டிய பொறுப்பு மனோளம் அவங்களுக்கு. அதுக்கு வியாக்கியானம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இல்ல பிள்ளலோகாச்சாரி ஏதோ ஒன்று அர்ஜுனனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்லிட்டார். அதெல்லாம் ஒன்றும் ஜிதேந்திரியத்துவம் எல்லாம் இல்லை அப்படின்னு மனோளம் சாய்க்கல. ஜிதேந்திரியத்துவம்னா எந்த இடத்துல அவனவன் வழிக்கு விழுகிறானோ அங்க வழிக்கு விழாத ஸ்டபர்னா இருந்தான். லோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஊர்வசி நம்மளை கடாட்சிக்க மாட்டாளா, ஊர்வசி இப்படியே ஒரு பார்வை பார்க்க மாட்டாளா, அந்த பார்வையே நமக்கு சார்த்தகத்தையை கொடுத்துருமே அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தாள். அந்த காலத்தில் அந்த ஊர்வசி நேர அர்ஜுனன் எதிர வந்தான். அர்ஜுனா, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப பெரிய வீரனா இருக்க, நான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா உடனே அவன் தாயேன்னு நமஸ்கரித்தான். எங்க அம்மாவே, ஏன்னா நீ இந்திரலோகத்தில் இந்திர பத்னி ஸ்தானியாக அமைந்திருக்கிறாய், இந்திரனுக்கு சேஷபூத்தையாய் அமைந்திருக்கிறாய், அப்ப நீ எனக்கு தாயாருடைய ஸ்தானத்தில் இருக்கிறாய் என்று முறை சொல்லி நமஸ்கரித்தான். இது ஒன்று சொல்றது உண்டு. சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டில் இருந்தார், அமெரிக்காவில் இருந்தார். அவருடைய தேஜஸ் வர்ச்சஸ் எல்லாத்தையும் பார்த்தார்கள். நல்ல பிரம்மச்சரிய தேஜஸ். ஒரு பெண் பிள்ளை பார்த்தார், ஞானத்தையும் பார்த்தார், அவருடைய ஆர்டோரியல் கெப்பாசிட்டியும் பார்த்தார். இவரை கல்யாணம் பண்ணிட்டால் இவரை போல நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அதனால இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணிது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, உம்மை போலேயே ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதெல்லாம் வேண்டாம், இப்பவே உன்னையே நான் அம்மான்னு கூட்டுறேன், என்ன குழந்தையா நினைச்சுக்கோங்க. இது அர்ஜுனன் விஷயத்திலேருந்து அங்கிருந்து வந்தது. அப்ப பார்க்கும்படியான விஷயம் எப்படி அமைந்திருக்கிறதுனா, இது பாரதிய சம்ஸ்கிருதி, நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரமாக அமைந்திருக்கக்கூடிய ஜிதேந்திரியரில் தலைவனாய், ஆஸ்திகாகிரேசரனாய், சாஸ்திரம் உண்டு, பரலோகம் உண்டு, தெய்வம் உண்டு, ஆத்மா உண்டு என்பதை நம்புபவர்களிலே முதலிலே இருக்கக்கூடியவர். வர்ணசங்கரம் ஆயிடுமேன்னு பயப்படுறார். ஐயோ, இப்படி ஒரு யுத்தம் வந்ததுனாக்கா ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேயா, ஸ்திரீகள் எல்லாம் மனம் மாறி போய்விடுவார்களே, வர்ண கலப்பு ஏற்பட்டு விடுமே, சாஸ்திரமே இல்லாத போயிடுமே. எவ்வளவு நம்பிக்கை சாஸ்திரத்தில். The faith in the Shastras is the first and foremost thing. அந்த faith இல்லைன்னாக்கா நம்ம ஒரு அனுஷ்டானத்தையும் பண்ண மாட்டோம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லிட்டா பண்ணிடணுமா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், இல்லை, ஒன்றுத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு அந்த சாஸ்திரம் இருக்கு. அப்போ ஆஸ்திகாகிரேசரனாய் கேசவஸ்யாத்மா என்று கிருஷ்ணனுக்கு தாரகனாய் இருக்கிறார். கேசவனானந்த கண்ணன் பெருமானுக்கு தாரகனாகத்தான் இருக்கிறான். அர்ஜுனனுக்கு தோஷமேது? அந்த அர்ஜுனனுக்கு எங்க தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்டார்கள். நிச்சயமா இருக்கு. திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம். திரௌபதியினுடைய பரிபவத்தை பார்த்துருந்தானே, அது பெரிய தோஷம் இல்லையா? பரிபவம் பண்ணினவர்களுக்கு எத்தனை தோஷமோ அத்தனை தோஷம் பரிபவத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும்.
ஒருத்தன் சரணாகதனாக ஆகிவிட்டானேயானால் அவனை ரட்சிப்பதற்கு சக்தி இருந்தால் காப்பாற்றணும். ரட்சிப்பதற்கு சக்தி இல்லை என்னால் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடும். துளியும் பயம் இல்லை, லஜ்ஜை இல்லை, அங்கேயே மரம் போல நின்று கொண்டிருந்தார்களே 5 பேரும். என்ன பண்ணியிருக்கணும் கண்ணன் பெருமான்? இந்த 5 பேரையும் கொன்று விட்டு இருக்க வேண்டும். பாண்டவர்கள் 5வரையும் நிரசிக்க பிராப்தமாய் இருக்க அவர்களை வைத்தது திரௌபதியின் மங்களசூத்திரத்துக்காக. திரௌபதியினுடைய விரிந்த தலையே கண்ணனால பார்க்க முடியலையா? விரிந்த தலைனா இந்த துஷாசனுடைய தொடையின் ரத்தத்தை எடுத்து தலையிலே தடவி பிறகுதான் நான் தலையை முடிவேன்னு அவன் பிடிச்சு இழுத்த அந்த கேசத்தை அப்படியே விட்டான். முழுக்க முழுக்க அப்படியே இருந்தான் வனவாச காலம் முழுவதும், அஜ்ஞாத வாச காலத்திலையும். அப்படி இருக்கிற அந்த தலையே காண மாட்டாதவன் அவளுடைய வெறுங்கழுத்தை காண்பானோ? அவளுக்கு திருமாங்கல்யம் இல்லாத கழுத்தை பார்க்க முடியுமா அவனால? கண்ணனால பார்க்க முடியாதே, சகிக்காதே. அது அர்த்தம் இல்லை. அவளுடைய விரிதலையை காண மாட்டாதவன்னா சாயங்கால வேளையில பர்த்தாக்கள் ராஜ்ய காரியத்தை முடித்து கொண்டு அந்தப்புறத்துக்கு வருவார்கள். அப்ப அந்த பர்த்தா வருகிற போது அவருக்கு பிளீசிங்கா இருக்கணும் இவோ. அதனால தலையை நன்றாக வாரி பூ வைத்து கொண்டு அழகான உடைகளை அணிந்து கொண்டு ஆபரணங்களை அணிந்து கொண்டு அவனை வரவேற்க காத்துருப்போம். அந்த மாதிரி காலத்துல ஒரு நாள் அவள் தலையை வாரிட்டு இருக்கச்சே கண்ணன் அங்க போறார். ஐயோ, திரௌபதி தலையானது கீழே இப்படி விருந்து கிடக்கிறதுன்னு பார்க்க முடியாத வெளியில ஓடி வந்துட்டார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை. அவளுடைய விரிதலையை காண மாட்டாதவன் வெறுங்கழுத்தை காண மாட்டான். அப்ப ஏன் அவளை கொல்லல? பரிபவம் பண்ணினாரோடு பரிபவத்தை பார்த்திருந்தாரோடு வாசியர அத்தனை பேரும் பத்தியர்கள். ஆனாலும் கூட திரௌபதியினுடைய மங்களசூத்திரத்துக்காக இதான் அவளிடத்துல இருக்கிற மயக்கம். இத்தனை காரியங்களை பண்ணி இருக்கக்கூடியவன் மால். மால் என்கிற சப்தத்தாலே பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாமம். மால் என்றால் பெருமை, மால் என்றால் கருமை, மால் என்றால் மயக்கம். ஆக கண்ணன் பெரியவனா இருக்கிறான், மால். கண்ணன் கரியவனா இருக்கிறான், மால். கண்ணன் ஆஸ்ரித வியாமோகத்துடன் கூடியிருக்கிறான், மால். அதனால்தான் கண்ணனை மால் மால் மால்னு சொல்றார். எது கேட்டாலும் கண்ணனிடத்துல கிடைக்கும், அதனால மால் இல்லை. அதை சொல்ல வேண்டாம், இதை சொன்னா போ. அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம் கரியவனாகவும் பெரியவனாகவும் பெரியவனை மாயவனை பேருலகம் உண்டு விழுந்த கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே மால் சப்தார்த்தம் தான். அப்ப பார்க்கிற போது அவனை மால் ரொம்ப அழகான தமிழ் பெயர். பகவானுக்கு சில பெயர்கள் தான் தமிழ் பெயர்கள், ரொம்ப அழகான பெயர்கள். மனத்துக்கினியான் ஆண்டாள் நாச்சியார் காட்டியிருக்கார். என்ன அழகான பெயர், மனத்துக்கினியான்னு பேர். ஆறாவமுதே அழகான பெயர். மால் தமிழில் ரொம்ப சுத்தமான தமிழில் இருக்கக்கூடிய பெயர். மற்ற பெயர்கள்லாம் சம்ஸ்கிருத பெயர்கள் தான். கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதன், திரிவிக்கிரன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமரன், விஸ்வம், விஷ்ணு, எதை எடுத்தாலும். ஆனால் இந்த ஆறாவமுதேன்ற பெயர் என்ன அழகான பெயர். இந்த மால்ன்ற பெயர் என்ன அழகான பெயர், தமிழ் பெயர். அப்படி இருக்கக்கூடிய பெயருடன் கூடினவன் மாலே, ஆஸ்தித வியாமோகமே வடிவெடுத்தவனே. அப்பதான் கண்ணன் கேட்கிறார், என்னை மாலென்று நீங்கள் அறிந்தபடியன். நான் ஆஸ்தித வியாமோகமே வடிவெடுத்தவன் என்பது நீங்கள் அறிந்தபடியன். எப்படி அறிந்தீர்கள்? 2 காரணம். ஒன்று, உன்னுடைய திருமுகமண்டலத்தை பார்க்க செய்வே, திருமேனியை பார்க்க செய்வே, உள்ளுக்குள்ளே எங்கள் மீது இருக்கிற ஆசையானது நன்னா தெரியுது. மணிவண்ணன், மணியனுடைய சுபாவம் படைத்தவனே, நீலரத்னம் போலே இருக்கக்கூடியவனே. நீலரத்னமானது, ரத்னமானது உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில காட்டக்கூடியது. அதனால மாணிக்க குப்பி போலே இருக்கிறவனேன்னு ஒரு அர்த்தம். உள்ளுக்குள்ள உன்னுடைய ஆசித்த வியாமோகம் எங்க கண்ணுக்கு நன்னா தெரியுதுன்னு காட்டினார். இன்னொரு அர்த்தம், கண்ணா, நாங்க உன் பேர்ல ஆசை வச்சிருந்தோம். ஒன்னு அடையணும்ன்றதுக்காக நாங்க விடியற்கால வேளையில எழுந்தோம். எங்களுக்குள்ள இவள் இங்க இருக்கா, இவள் இங்க இருக்கா, இவள் இங்க இருக்கான்னு ஒவ்வொருத்தனுடைய அட்ரஸும் ஞாபகம் இருந்தது. அதனால ஒரு பெண் பிள்ளையினுடைய வீட்டிலையும் போனோம். அங்க அவர்களை எல்லாம் எழுப்பி 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 அழைத்து கொண்டோம்.
நாங்கள் உன்னுடைய திருமாளிகைக்கு வர வழி நன்னா தெரிஞ்சுது. உன்னுடைய திருமாளிகை இதுன்னு தெரிஞ்சுது. கோயில் காப்பானிவன் வாயில் காப்பானிவன் நந்தகோபரிவர் யசோதை இவள் நம்பிமூத்தபிரானிவன் நப்பின்னை இவள் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுது. அத்தனையும் தெரிஞ்சு உன்னுடைய பள்ளிக்கட்டிலும் தெரிஞ்சது, உன்னுடைய ஆஸ்தான மண்டபம் தெரிஞ்சது. இத்தனையும் தெரிந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் நீ எங்களை பற்றி நினைச்சு எழுந்திருக்க கூட முடியாத படுத்துட்டு இருந்தியே. உன் பேரில் எங்களுக்கு இருக்கிற மயக்கம் அதிகமா, எங்கள் பேரில் உனக்கு இருக்கிற மயக்கம் அதிகமா? இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, விபீஷண அங்கீகாரத்துக்காக நான் வந்தேன், என்னிடத்துல சேரணுன்றதுக்காக விபீஷணன் வந்தான். நான் வந்தபோது வருகிற வழியிலே கங்கக்கரையிலே சிங்கிபேரபுரத்திலே சித்திரகூட பரிசரத்திலே தண்டகாரண்யத்திலே பஞ்சவட்டியிலே கிஷ்கிந்தையிலே கடற்கரையிலே எல்லா இடத்துலையும் தங்கி 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 வந்தேன். ஆனால் இவன் ராவண பவனத்தை விட்டான். ஒரு முகூர்த்த காலத்தில் மேலே வந்து நின்றுட்டான். பார்த்தங்களா? மித்ரபாவேன சம்பிராப்தம். நன்னா வந்திருக்கான் இவன், ஒரு குறையும் இல்லாத வந்திருக்கிறான் அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிற அந்த விரிவாச்சான் பிள்ளை அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார். அப்போ என்னிடத்திலே இவனுக்கு வரும்படியான ஆர்வம் அதிகம், இவனிடத்துல நான் போவதற்குண்டான ஆர்வம் குறைவு அப்படின்னு பெருமான் சொல்றதா காட்டுறார். அதே மாதிரி இங்க கோபிமார்கள், உன்னிடத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய மயக்கம் மட்டமா இருக்கு, ஆனால் எங்களிடத்திலே உனக்கு இருக்கக்கூடிய மயக்கம் அதிகமா இருக்கு. அதனால்தான் தெளிந்து நின்று நோன்பு நோற்பதற்கு நாங்கள் முயற்சி பண்ணினோம். ஒன்னால் அந்த தெளிவே இல்லாத மயங்கி படுத்து கிடக்கிறாயே கண்ணா, மாலே மணிவண்ணா, மார்கழி. இப்போ சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்கள் பேரில் ஆசை வச்சிருக்க ஒத்துவிட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? மார்கழி நீராடும். மார்கழியாவது நீராட்டமாவது அப்படின்னா என்னது? கோபிமார்களுக்கு கோபம் வந்துடுச்சு. இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கா? இது என்ன பிரமாணம்? ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா. சொர்க்கத்தை விரும்புபவன் ஜோதிஷ்டோமம் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக எங்கேயாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா? யார் அனுஷ்டானத்தை யாருடைய அனுஷ்டானத்துக்கு நீ கம்பேரிசன் வைக்கிற? அதெல்லாம் காமனாதிகாரத்தில் இருக்கக்கூடியது. அது மொத்தம் காமிய கர்மாக்கள். அதை பண்ணினாலும் பண்ணாலும் விட்டாலும் விட்டுள்ளான். அந்த மாதிரி அமைந்து இருக்கக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட காமிய கர்மாக்கள் பண்றவாளையும் எங்களையும் ஒன்று சேர்க்கிறியே. நாங்கள் என்ன அவளை போல சொர்க்கத்தை ஆசைப்பட்டு பிரயோஜனாந்தரங்களை ஆசைப்படுறவாளா? நாங்கள் அவளுக்கு உண்டான சாஸ்திரத்தை எங்களுக்கு சொல்ல முடியாது. சரி, அதை விட்டுருங்க. கண்ணன் சொல்றார், அடுத்தபடியாக ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு சொல்லியிருக்கு. பரமாத்மா பார்க்கத்தக்கவன் எப்பொழுதென்னால் அவனை பற்றி கேட்டு அவனை பற்றி மனனம் பண்ணி அவனை பற்றி தொடர்ந்து நினைக்க வேண்டும். அப்போ பிரத்யட்ச சமானாகாரமாக எம்பெருமான பார்க்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த மாதிரி நிதித்தியாசித்தவ்யா பரமாத்மாவாகிற தத்துவம் தொடர்ந்து தியானம் பண்ணத்தக்கவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே. அந்த மாதிரி உங்க திருப்பாவை நோன்பு சொல்லியிருக்கா, மார்கழி நீராட்டம் சொல்லியிருக்கா? ஐயோ, அது உபாயாந்தர நிஷ்டனுக்கு உண்டானது. ஒன்னை தவிர மற்ற உபாயங்களை ஒன்னடையணும்னு ஆசை இருந்தாலும் ஒன்னை தவிர மற்ற உபாயங்களை பிடிச்சுக்கிறவனுக்கு உண்டானதான விதி அது. அதையும் எங்களையும் ஒன்று சேர்க்காது. அந்த சாஸ்திரம் எங்க சாஸ்திரம் ஒன்று கிடையாது. அந்த சாஸ்திரத்தை விட பலம் மிக்க சாஸ்திரம் எங்களுடையது. சாஸ்திரம் சொல்லிற்று, மகாத்மாக்கள் அனுஷ்டித்தார்கள். ரெண்டு விஷயம் இருக்கு. சாஸ்திரம் சொல்லிற்று, மகாத்மாக்கள் அனுஷ்டித்தார்கள். இந்த சாஸ்திரம் சொன்னதுக்கும் மகாத்மாக்களுடைய அனுஷ்டானத்துக்கும் வித்தியாசம் ஏற்பட்டதேயானால் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? மகாத்மாக்களுடைய அனுஷ்டானத்தை எடுத்துக்கோங்கோ, சாஸ்திரத்தை விட்டுடுக்கும். லோகமே அப்படிதான் இருக்குன்னு கீதாச்சாரியன் காட்டுறார். லோகஸ்ததனு வர்த்ததே யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே. உலகமானது அதை பின்பற்றுகின்றது. யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் எதை அனுஷ்டானம் பண்ணுகிறானோ, உபனிஷத்துல ஒரு ஆச்சாரியன் சொல்லி அனுப்புறார் சிஷ்யனிடத்தில். மொத்த பாடம் முடிஞ்சு போச்சு. வேதாத்தியனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான்.
அவனுக்கு கான்வகேஷனல் அட்ரஸ் கொடுக்குறார். நீ இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கு. மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா இத்தியாதியெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வர. அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற போது ஏ தத்ர பிராமணா சம்மர்ஷினா யுக்தா ஆயுக்தா அலோக்ஷா தர்ம காமாஸ்யு யதா தே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதா. உத்தமர்களாயிருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறார்களோ அதை பார்த்து நடந்துக்கும். தர்மத்தில் சந்தேகம் வந்ததேயானால் உயர்ந்த பெரியவர்களுடைய அனுஷ்டானத்தை பின்பற்றுவாயாக. அதனால்தான் வேதம் சொல்லித்து, சாஸ்திரம் சொல்லுகிறது தர்மஜ சமய பிரமாணம். தர்மம் அறிந்தவர்களுடைய அனுஷ்டானம் பிரமாணம். உடனே ஒருத்தர் வந்தார், வேதம் பிரமாணம் இல்லையா? தர்மம் அறிந்தவர் அனுஷ்டானம் தான பிரமாணம், வேதாச்ச அதுவும் தான். சுவாமி எழுதியிருக்காரா? எழுதியிருக்கார். அவர் கூட சந்நிதி பேர் எழுதியிருக்காரு, அவரும் தான். அப்ப சுவாமிக்கு பிராதான்யம், சந்நிதி பேருக்கு அப்பிராதான்யம். அந்த மாதிரியாக தர்மம் அறிந்தவர்களுடைய அனுஷ்டானம் இருக்கிறதே அதற்கு பிராதான்யம், வேதத்துக்கு அப்பிராதான்யம். மேலையார் செய்வனர்கள், அதுலேயும் வேண்டுவனா அவ எவ்வளவு பண்றாளோ அவ்வளவுதான். நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணாலோ அதை மாத்திரம் தானே பண்றோம். என்னென்ன விரதானுஷ்டானங்கள் பண்ணணும் இவ்வளவு பெரிய புஸ்தகம் போட்டிருக்கே, ஸ்ரீ வைஷ்ணவா அத்தனை விரதத்தையும் அனுஷ்டானம் பண்றோமா? இல்லையே. எந்த விரதானுஷ்டானம் பண்ணலனால், எந்த அனுஷ்டானம் நாம பண்ணலன்னா அகரணே பிரத்யவாயம், செய்யாமையாலே பாபம் சம்பவிக்கும், செய்தால் பலன் கிடையாது. அந்த மாதிரி என்ன இருக்கோ அதைத்தான் நாம பண்ணுவோம். செய்யலன்னா எதெல்லாம் பாபம் வருமோ அதை தான் பண்ணுவோமே ஒழிய செய்தால் பலன் இருக்குன்னா வேண்டாம், அந்த பலன் வேண்டாம். இந்த பலன் வேணுமா இதை பண்ணு, இந்த பலன் வேணுமா இதை பண்ணு அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நம்ம கிடையாது, ஆள் கிடையாது. இப்படித்தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானம் அமைந்திருக்கிறது. அப்போ அவர்கள் எந்த அளவு செய்கிறார்களோ சயத்பிரபாலு குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே. எந்த அளவு எத்பிரமாணம், எந்த அளவு செய்கிறார்களோ, எது பிரமாணம்னு மற்ற பாஷ்யக்காரர்கள் பிரிச்சார். எதை பிரமாணமாக கொள்ளுகிறார்களோன்னு இல்லை, இல்லை, எந்த அளவு பிரமாணமாக கொள்ளுகிறார்களோ அந்த அளவுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் பண்ணுவார்கள், நம்முடைய பெரியவர்கள் பண்ணுவார்கள். அதற்கனுகுணமாக அமைந்திருக்கிறது மேலையார் செய்வனகள். அதனால இது பிரபல பிரமாணம் காண். அந்த இடத்துல ஆச்சரியமான வார்த்தை. நீ என்னென்னமோ பிரமாணங்கள் இருக்கா, பிரமாணம் இருக்கா, நிதித்தியாசிதவியான்னு இருக்கா, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதான்னு சொல்லியிருக்கா. பசுமேய்ப்பவர்களுக்கு பசு விசசனம் கர்த்தவியம் என்பது தெரியாதிரே. அந்த சாஸ்திரமே எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்கள்லாம் கோ ரட்சகாலே ஒழிய கோ பட்சகால் இல்லை. கோ பட்சகன்னா பசுவை சாப்பிட்றவன், நாங்கள்லாம் பசுவை காப்பாற்றுறவன், நாங்கள்லாம் கோபர்கள். எங்களுக்கு போய் பசுவை அடிக்கிற, பசுவாலம்பனம் பண்ணக்கூடிய அந்த சாஸ்திரத்தை பிரமாணமாக நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கவே மாட்டோமே, எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அந்த படிப்பே வேண்டாம். எங்களுடைய சொரூபத்துக்கு விரோதமான எந்த படிப்பும் எங்களுக்கு வேண்டாம். இது என்ன ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? ஒரு காலத்து அப்படிதான் இருந்தா. நம்ம சொரூப விரோதமாக இருக்கக்கூடிய படிப்பு வேண்டாம். அதனாலேயே அந்த நாளில் இங்கிலீஷ் படிப்பு வந்த காலத்தில் இங்கிலீஷ் படிப்புக்கு அனுப்பாத பெரியவாள்லாம் இருந்திருக்காங்க. ஐயா அந்த படிப்பு எனக்கு வேண்டாம். பிருத்திவியாதி பயங்கரன் சுவாமியை அவ தகப்பனார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன்ட்டார். ஐயா இங்கிலீஷ் படிப்பெல்லாம் என் பையனுக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு வைத்தியத்துக்காக ஒருத்தர் வந்தார். அவர் பிஏ படித்தவராக இருந்தார். அதனால் என் பையனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லிக்கூடன்னாராம். உன் வைத்தியம் என்னமோ எனக்கு பலனளிக்க போகிறதில்ல, நீ வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம், என் பையனுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ் தெரியட்டும்னு சொல்லி கொடுன்னாராம். பிபிஏ சுவாமியினுடைய, பிருத்திவியாதி பயங்கர சுவாமியுடைய இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். நன்னா 3rd லெட்டர் 4th லெட்டர் தான் எழுதுவார், அட்ரஸ் எல்லாம் தான் எழுதுவார். இந்த அட்ரஸை பார்த்துட்டே அவர் வேடிக்கையாக சொல்லுவார், நீர் பிஏவா அப்படின்னு கேட்டாலாம். இல்லை நான் பிபிஏன்னாராம். பிருத்திவியாதி பயங்கரமாக என்னங்கிறாச்சாரியா, நான் பிஏ இல்லை நான் பிபிஏன்னாராம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். அப்போ பார்க்கிற போது நம்முடைய சொரூபத்துக்கு அனுரூபம் அல்லாததான
எந்த கல்வியும் நம்ம பெரியவர்கள் ஓத மாட்டார்கள். ரொம்ப பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். திருமலன் ராமகிருஷ்ணய்யங்கார் சுவாமின்னு எழுதியிருந்தார். பெரிய வித்வான், நன்றா வாசிச்சவர். அவரிடத்துல ரிசர்ச் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் வேணுன்றதுக்காக பௌத்த தர்மத்தை எனக்கு பாடம் சொல்லுன்னு ஒருத்தன் வந்தான். ஐய அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தெரியும் அவருக்கு, நன்னா தெரியும், ஆனாலும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்வரூப விரோதமான அம்சங்களை எதுவுமே நாங்கள் படிக்கிறவா கிடையாது. கோபிமார்கள் எங்களுக்கு தெரியுமா? பசு விசசனம் கர்த்தவியம் என்பது பசுமை பார்க்க தெரியாதிரே. எங்கிருந்து தெரிஞ்சுக்க போறோம்? நாங்கள் பசுவை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கோம், பசுவை கொல்றதுக்காக வரல. நாங்கள் பசுவை கொல்ற சாஸ்திரம் தான் அது, அதனால எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார்கள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. என்ன வேணும்னா ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வனா பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள். உன்னுடைய பாஞ்சசன்யத்தை போல் இருக்கக்கூடிய சங்கங்கள் வேண்டும். பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே. ரொம்ப பெருசா இருக்கணும், சால பெரும்பறையாக அமைந்திருக்க வேண்டியது. பல்லாண்டு செய்ப்பாரே, திருப்பல்லாண்டு பாடுறதுக்கு மனுஷாள் வேணும். கோல விளக்கே, ஒருத்தருக்கொருத்தர் முகம் பார்த்து பேசிக்கொள்வதற்கு கோல விளக்கு வேண்டும், கொடி வேண்டும், விதானம் வேண்டும், இதெல்லாம் கொடு. இதுக்கெல்லாம் நான் எங்கேருந்துமா போவேன்? கண்ணன் கேட்குறான், நியாயமான கேள்வி. என்னென்ன கேள்வி கேட்குறா? என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸு கொஞ்சம் நெஞ்சம் இல்லையே. உனக்கு வேணுன்றதை எடுத்துக்கோனாக்கா மொத்தத்தையும் சுருண்டு போயிடுவா போருக்கு. அந்த மாதிரி இருக்க. இதுக்கெல்லாம் நான் எங்கிருந்து போவேன்? அப்பதான் சொல்றார் ஆலிநிலையாய். இந்த ஆலிநிலையாய் என்ற சப்தம் தான் அகம் சப்தார்த்தம். சர்வஜனாய், சர்வசக்தனாய், பிராப்தனாய், பூர்ணனான நான். அப்போ இந்த அர்ஜுனன் என்ன பயந்தான்னா, என் துயரோட்டி காலில் நான் விழணுமா? எனக்கு தேரோற்றான், என்னிசைவு பார்த்து கொண்டிருக்கிறான், அப்படிப்பட்டவன் காலில் நான் போய் விழறதா அப்படின்னு அஞ்சினா அச்சம் தீர அகம் என்கிறான். அவனுக்கு அந்த பையன் இவன் காலில் விழுந்தா நடக்குமோ நடக்காது. அப்ப பெருமான் நினைச்சாராம், நியாயமான வார்த்தை தான் லக்ஷ்மணன் சொன்னது, நம்ம கேட்காத போனது தப்பு. லக்ஷ்மணன் என்ன சொன்னா, பெருமாள் சரபங்கரை பார்த்தா அடியேன்னுவார், சுதீக்ஷ்ணரை பார்த்தா அடியேன்னுவார், பரத்வாஜரை பார்த்தா அடியேன்னுவார், வசிஷ்ட வாமதேவாதிகளை பார்த்தா அடியேன்னுவார், விஸ்வாமித்திரரை பார்த்தா அடியேன்னுவார். இதே அடியேனை குகனை பார்த்தாலும் சொல்றார், சுக்ரீவனை பார்த்தும் சொல்றார். இருக்கிறவன் எல்லாரையும் பார்த்தும் அடியேன் 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 அடியேன்னு சொல்றார். அண்ணா இதெல்லாம் வேண்டாம், யாருக்கு அடியேன்னு சொல்லணுமோ அவள்னு சொல்லணும். கண்டவனுக்கு அடியேன்னு சொல்லாதுங்க. யாரையும் தப்பா நினைக்கக்கூடாது, யாரையும் குறைச்சி நினைக்கக்கூடாது, எல்லாரையும் வசதியாக நினைக்கணும். யாருடைய தயவு எப்போ வேணும்னு தெரியாது, அதனால எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு வைக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க. இப்ப தெரிஞ்சுதான் இந்த அல்பனை பார்த்து அடியேனை பத்துன்னு சொன்னமே, என்னுடைய பரத்வத்தில் இப்படி சங்க வச்சுட்டு இருக்கானே. அப்ப சொல்றான், நான் சர்வஜனான நான், அகம் துவா. அந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை காட்டுறார். சர்வஜனான நான், அஜ்ஞனான உன்னை. சர்வசக்தனான நான், அசக்தனான உன்னை. பிராப்தனான நான், அப்பிராப்தனான உன்னை. பூர்ணனான நான், அபூர்ணனான உன்னை. அர்ஜுனா, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் முடியும், உனக்கு ஒன்றும் முடியாது. எனக்கு எல்லா உரிமையும் உண்டு, உனக்கு ஒரு உரிமையும் கிடையாது. நான் முழுசா இருக்கிறவன், நீ மூலியா இருக்கிறவன். எப்படி சொல்றது? ஆகவே அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அப்ப அந்த எம்பெருமான் காட்டும்படியான விஷயம், அதைத்தான் ஆலிநிலையாய். ஆலிநிலையாய்னா என்ன அர்த்தம்? ஒரு பவனான ஆலந்தளிர். அந்த பவனான ஆலந்தளிலே அந்த எம்பெருமான் மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மத்துமெல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி ஆலின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன். ஒரு சின்ன ஆலந்தளிர், அந்த ஆலந்தளிருக்குள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தை வயிற்றுல சகல பிரபஞ்சமும் அடங்கி இருக்கிறது. எங்கேயாவது ஒப்புக்கொள்ள முடியுமா? இது எங்கேயாவது உண்டா? இது
கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. யாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஸ்ரீபாஷ்யத்தில் அற்புதமாக இதை பற்றி விசாரம் பண்ணுறார். இதை பற்றி விசாரப்படுறாருனாக்கா கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தில் இதுதான் காட்டுறார். எம்பெருமான் ஜெகத்காரண பூதன்னு சொல்றங்கோ. காரண வஸ்து எப்படி சொல்றங்கோ? சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத். சத்து மட்டுமே இங்க இருந்தது. இதம்பா அக்ரேனை கிஞ்சித். இந்த இடத்துல அந்த தத்துவத்தை தவிர வேற எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஏவா ஏவா ஆத்மாவா இதமேவ ஏக அக்ர ஆசீத். அப்ப அது மட்டுமே இருந்தது, அது மட்டுமே இருந்ததுன்னு சொன்னா அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு ஆறுது. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னா அது நிரவயவமான தத்துவம்னு ஆறுது. அந்த தத்துவம் தான் காரியமாக பரிணமித்தது. ஆக நிரவயவமாக இருக்கக்கூடிய தத்துவம் காரியமாக பரிணமித்தது. அப்ப காரியமாகிவிட்டால் காரணமான வஸ்து இல்லாத போயிடும். இந்த மண்ணு தான் குடமாச்சுன்னா மண் இல்லாத போறது. குடந்தான் இருக்க ஒழிய மண் இல்லாத போறது. அந்த பிரம்மம் பிரபஞ்சமாக ஆயிற்றென்றால் பிரம்மம் இல்லைன்னு அர்த்தம். பிரபஞ்சமாக தான் மாறிடுத்த. அப்படி இருக்கிற போது பிரம்மமே இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை, உண்டு. உண்டுன்னா எப்படி இருக்கக்கூடியது? அச்சேதனமெல்லாம் இருக்கு, சேத்தனமெல்லாம் இருக்கு, இத்தனை இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பிரம்மத்திடமிருந்து வந்தது. அப்போ பிரம்மமும் இருக்குன்னு சொல்றங்கோ, காரியமும் வந்ததுன்னு சொல்றங்கோ. அப்போ பிரம்மம் உடஞ்சு போச்சா? உடஞ்சு போன பிரம்மம் அதனுடைய ஓரம்சம் இந்த சிதச்சிதாத்மக சிதச்சித்தாக இருக்கிறது. அந்த பிரம்மம் அது தனியா பாதி பிரம்மமா இருக்கு. பெரிய பையனுக்கு 4 வயசு. விடியற்கால வேலை சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகணும். அம்பத்தூரில் பஸ் பிடிக்கிறதுக்காக போகிறேன். 4:30 மணி இருக்கும். கையை பிடிச்சின்னு வரான் சின்ன குழந்தை. இப்படி மேலே பார்த்தான். அன்றைக்கி அர்த்த சந்திரன் இருந்தது, பாதி சந்திரன் இருந்தது. அதை பார்த்து அப்பா அப்பான்னா என்னடா அப்படின்னா, நிலா எம்பா உடஞ்சி போச்சு. அந்த மாதிரி பிரம்மம் முழுசாக இருந்த பிரம்மம் உடஞ்சி போய் இப்படி வந்துதா? இந்த மாதிரி உடஞ்சி போன பிரம்மமா அது? அப்போ பிரம்மம் சாவயவமாய் இருக்கிறதுன்னு ஒத்துக்கணும். ஒரு பொருள் உடஞ்சி போறதுன்னா அவயவத்தோடு கூடினதுன்னு அர்த்தம். அதுக்கு நீளம் இருக்கணும், அகலம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் பிரம்மத்தை சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா நிரவயவமான தத்துவம், மொத்தமான விபுவான தத்துவம்னு சொல்றது. அப்போ ஒன்று சாவயவம்னா அது ஒத்துக்கோ. அப்போ சாவயவத்துவம் சொன்னாக்கா சாஸ்திரம் ஒத்துக்காது. நிரவயவமான தத்துவம்னு சொன்னா அது காரியமாக பரிணமித்து விட்டால் பிரம்மம் இருக்க முடியாது. ஆகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் பிரம்மம் காரணம் இல்லை. நல்ல ஆர்குமெண்ட் இல்லை, நல்லா இருக்கிறது. அதுக்கு சொல்ற அந்த இடத்துல தான் ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வாத்து. ஐயோ, இதுக்கெல்லாம் நீங்க ஆராயவே கூடாது. வேதம் சொல்லிடுத்துன்னா அப்படியே பிளைண்டா ஒத்துக்கோங்க. அதுதான் முக்கியமான அம்சம். அதுல உட்கார்ந்து ஆராய்ந்து கொண்டு போய்கொண்டிருந்தோமே ஆனால் நம்ம வாழவே முடியாது. ஒண்ணும் இல்லை, இந்த டியூப் லைட் எப்படி எரியுது, இந்த பல்பு எப்படி எரியுது அப்படின்னா உடனே அந்த பல்பு ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், எப்படி விதமாக எரியுது. அந்த இடத்துல அந்த டங்ஸ்டன்லாம் எடுத்து பிரித்து பார்க்கிறேன், வாட் ஆர் இட்ஸ் காம்போசிஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாக்கா we have to go back to தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ் பீரியட். இந்த ஸ்விட்சை போட்டால் லைட் எரியும், அவ்வளோதானே. அதை தெரிஞ்சுக்கோங்களேன் போருமே. யூ என்ஜாய் தி ஃப்ரூட் ஆஃப் தி சாஸ்திராஸ், டோன்ட் கொஸ்டின் தி சாஸ்திராஸ். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி ஆளிநிலையாய் அதில் கொஸ்டின் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா ஒத்துண்டு போயிடுங்க. காரணம் என்னன்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அற்புத சக்தி, அதுதான் இந்த இடத்துல. எம்பெருமான் சர்வஜனா சொல்லப்படுகிறான், சர்வ சக்தி யுக்தனாக சொல்லப்படுகிறான். எல்லா சக்தியும் எம்பெருமானிடத்திலே அமைந்திருக்கிறபடியாலே அந்த அற்புத சக்தி காரணமாக அகட்டித கடனா சாமர்த்தியம்,
எதெல்லாம் நடவாமல் இருக்கக்கூடியதோ அதனை நடத்தக்கூடிய சாமர்த்தியம் அந்த பகவானிடத்திலே இருக்கிறது. பூர்ண சாமர்த்தியம். இதுதான் ஆச்சரியமான விஷயம். ஆலிநிலையாய் அனைத்தையும் உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு ஒரு பவனான ஆலந்தளிலே இருக்கிறார். வழுக்குடி பெரிய சுவாமி சாதிப்பார். ஆலிநிலையாய் அர்த்தம் சொன்னாராம். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுனாங்க இல்லையோ, ஆல் இன், எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கான். ஆல் இன் இலையாய், இலையில படுத்தல் இருக்கான். ஆலின் மேலால் அமர்ந்தான அடியினைகளை, அப்படி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதுக்கு தான் பொய்கையாழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான பாசுரம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆலிலையின் மேலற்று நீ வளர்ந்த வெய்யன்பர் ஆலன்னு வேல நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோலைசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு, ஒரு சின்ன குழந்தையா இருந்து கொண்டு 7 லோகத்தையும் சாப்பிட்டுட்டு ஆலந்தளிலே நீ படுத்துண்டன்றத சொல்றா. இப்போ ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு. ஆலன்று வேல நீர் உள்ளதோ, இந்த ஆலந்தளிர் எந்த மரத்திலிருந்து வந்தது? அந்த மரம் எங்க இருக்கு? சமுத்திர ஜலத்துக்குள்ள இருக்கா? வெண்ணதோ ஆகாசத்துல இருக்கா? மண்ணதோ பூமியில இருக்கா? அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு ஒழுங்கா பெருமாள் பதில் சொல்ல வேண்டியது தானே, சொல்லலை. திடீர்னு அவருக்கு அற்புதமான ஒரு விசேஷமான காட்சி. ஆஹா, கிருஷ்ணா 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 கோவர்தனாதாரின்னு சேவிக்கிறார். என்னன்னா, கண்ணன் பெருமான் 7 வயசு குழந்தை, அவன் கையில கோவர்தன மலையை எடுத்துட்டு இப்படி நிற்கிறான். உடனே சொல்லுன்னு கேட்கிறார். சோலைசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. சோலைகளாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த குன்றினை கையிலே எடுத்தவனே நீ சொல்லு, எங்க இருந்தது ஆலமரம், எப்படி வந்தது அந்த ஆலையில அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். பதில் சொல்லிட்டுன்னு பெருமாள். எங்க சொன்னீர்? இப்பதானே நீர் சொன்னீர், நான் ஒன்றும் சொல்லலையே. சோலைசூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு சொன்னீரோ இல்லையோ? சோலைசூழ் குன்றை யார் எடுத்தேன்? 7 வயசுல எடுத்திருக்கிறேன். சின்ன பிள்ளையாக இருக்கச்சே எடுத்துக்கிறேன். 6வது சின்ன பிள்ளை இல்லை, 7000 வயசானாலும் மலையை தூக்க முடியுமா? நான் மலையை தூக்கி இருக்கிறேன்னா எப்படி தூக்கினேன்? அது உனது அகட்டித கடனா அசாமர்த்தியம், நடக்காத நடத்தி காட்டக்கூடிய சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை ஆலையில வைக்க மாட்டேன்றீரே. ஆலையில படுத்துட்டு இருக்கிற எனக்கும் அந்த சாமர்த்தியமே, இந்த அகடித கடனா சாமர்த்தியத்தாலே தான் அந்த எம்பெருமான் தான் அத்தனை பொருள்களுக்கும் காரணமாய் இருந்தும் அவன் காரியமாய் இருந்தும் ரெண்டுமே நிலைச்சிருக்கிறது. அத்தனை வஸ்துக்களும் அவன் காரணம். அப்ப காரிய வஸ்துவாக மாறுகிற போது காரண வஸ்து அழிவதும் கிடையாது. இது அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியம். எது போலன்னா, ஆலந்தளிரில் அனைத்தையும் வைத்துக் கொண்டு சின்ன குழந்தையாக படுத்துக் கொண்டிருந்தானே, ஆலி நிறையாய் அருளையலோர் எம்பாவாய், நீ அருள வேண்டும் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. இதுல ஆச்சாரியர்களை மாலேன்னு சொல்லணும், சுவாபதேசார்த்தம் காட்டணும். ஆச்சாரியர்களை மால்னு எப்படி சொல்லணும்? அடியவர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய மயக்கம் இருக்கே, பகவானுக்கு அடியவர்களிடத்தில் இருக்கிற மயக்கத்தை விட சிஷ்யாரிடத்தில் அதிகமான மயக்கம். அனந்தாழ்வானுக்கு ஆச்சாரிய ஸ்தானம், எம்பெருமானாருடைய நேரடி சிஷ்யராக அமைந்திருக்கக்கூடியவர். எம்பெருமானாருடைய சிஷ்யர் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவர் திருவடிவாரங்களிலே எம்பெருமானார் நியமனத்தாலே ஆசிரித்தவர். எம்பெருமானார் நியமனத்தாலேயே அவர் திருமலைக்கு எழுந்தருளி இருக்கிறார். அடுத்தது இன்னொரு விஷயம். அந்த திருமலையில் ஒரு சரித்திரம் ஏற்கனவே சொன்னேன், அதனுடைய தொடர்ச்சியான விஷயம். திருவேங்கடமுடையான் சன்னிதானத்துக்கு போய் அவருடைய ஆண பிரகாரம் அவரிடத்துல பேசியிருக்கணும். இவர் புஷ்ப மாலை கட்டின்னு இருந்தார். புஷ்ப மாலை கட்டி கொண்டிருந்த போது என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டால், திருவேங்கடமுடையான் வர சொன்னார். இவர் 1 hour டிலேயா லேட்டா போனார். ஏன் வைகினாயி, ஏன் லேட்டாகி போச்சு அப்படின்னார். ஏன் வைகினாயின்னாக்கா, மாலை கட்ட வேண்டியிருந்தது, எங்கள் ஆச்சாரியனுடைய நியமனம் அப்படின்னார். அப்போ இந்த மலையில் இருக்காத அப்படின்னார். என்ன யார் நீ கீழே போயின்னு சொல்கிறதுக்கு? நீயும் இந்த மலைக்கு வந்தவன், நானும் இந்த மலைக்கு வந்தவன். எங்கள் ஆழ்வார் சொல்லியிருக்கார், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. உன் பேரில் பக்தி இருக்குன்றதுக்காக நான் மாலை கட்டலை, எங்கள் ஆச்சாரியன் நியமிச்சார்ன்றதுக்காக மாலை கட்டுறேன் அப்படின்னார். இப்போ இங்கே ஒரு கேள்வி. அப்போ ராமானுஜருடைய நியமனானுகுணமாகத்தான் கட்டியிருக்கிறாரே ஒழிய பெருமாள் பேரில் இவருக்கு ஆசை இல்லையா?
பெருமாள் பேரில் பக்தி இல்லாத இருக்க முடியாது. பூர்ணமாக இருக்கணுமே. ராமானுஜருக்காகவாது பெருமாள் பேரில் பக்தி இருக்கணும் இல்லையோ? அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, ராமானுஜருக்குடைய ஆணைக்கு உட்பட்டு நான் கைங்கரியம் பண்ணுறேன், அந்த கைங்கரியத்தை தேவரீர் ஏற்க வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுக்கு மேலே இவருக்கும் ராமானுஜருக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்கிறோங்கோ? ராமானுஜர் ஆச்சாரியன், இவர் சிஷ்யனாக இருக்கக்கூடியவர். ஆனால் ரெண்டு பேருக்கும் அனந்தாழ்வான்னு திருநாமம். இவருக்கு அனந்தாழ்வான் அனந்தனுடைய திருநாமம், அவர் அனந்தனுடைய அவதாரபூத்தர், ஆதிசேஷ அவதாரபூத்தர். அதனால் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமை. இன்னொரு விஷயம், ஒரு நாள் இவர் பாம்பு கடிச்சுடுத்து. பக்கத்தில் இருக்கிறவா பார்த்தா, சர்ப்பம் கடித்து விட்டதே, பாம்பு கடித்து விட்டதே, வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா? வைத்தியம் பண்ணிக்க வேண்டாம். ஏன்? கடித்த பாம்பு வலியுண்டதேயானால் பரமபதத்தில் போய் கைங்கரியம் பண்றேன். கடிச்ச பாம்புக்கு பலம்னா பரமபதத்தில் போய் கைங்கரியம் பண்றேன். கடியுண்ட பாம்பு வலியதேயானால், கடிக்கப்பட்ட இந்த பாம்பு பலிஷ்டமாய் இருக்குமேயானால் இங்க திருவேங்கடமுடையான் திருவடிகளில் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு தான் காட்டி கொடுத்திருக்கார். அப்ப கடியுண்ட பாம்புன்னு தன்னை சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ? எம்பெருமானாரும் ஆதிசேஷாவதாரபூத்தர், இவரும் ஆதிசேஷாவதாரபூத்தர். அப்ப ரெண்டு பேருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அப்ப இவா ரெண்டு பேரையும் பார்க்கிற போது, அனந்தாழ்வானை பார்க்கிற போது பராசர பட்டர் சிஷ்யஸ்தானியர். உண்மையிலேயே எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக குரு பரம்பரையிலே வந்திருக்க வேண்டியவர் பராசர பட்டர். ஆனால் எம்பார் என்ன பண்ணார்? அந்த குழந்தையை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிற போது துவயமந்திரத்தாலே காப்பிட்டபடியாலே நீரிவருக்கு ஆச்சாரியனாய் இரும் என்று உடையவர் தெரிவித்திருக்கிறார். அப்ப பார்க்கிற போது பராசர பட்டருக்கு நேர் ஆச்சாரியனாக அமைந்திருக்கக்கூடியவர் சாட்சாத் எம்பெருமானார். அப்ப அந்த எம்பெருமானாருடைய மற்றொரு உருவம் தான் அனந்தாழ்வான். பட்டர் திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கிற போது ஒரு அழகான விஷயம் காட்டப்படுகிறது. பட்டர் ரொம்ப களைப்போடு படுத்துட்டார். நச்சுவினை கவர்தலை அரவினமளி ஏறி, அந்த இடத்து வியாக்கியானத்தில் இப்படி ஒரு ஐதிக்கம். உடனே பட்டர் படுத்துக்கிறாரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மடியை கொடுக்கிறார் அனந்தாழ்வார். அப்படி மடியை கொடுத்துட்டு, எப்படி ஆதிசேஷனானவர் தான் நம்பெருமாளை, அந்த பெரிய பெருமாளை பார்த்துட்டே இருப்பாரோ அந்த மாதிரி அவர் தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாராம் காலாசக்கலையா. இதுதான் ஆஸ்ரித வியாமோகம். இந்த வியாமோகம் எத்தனை அற்புதமான ஒளியாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த வியாமோகத்தை காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அதற்கனுகுணமாக இந்த இடத்துல தெரிவிக்கிற விஷயம். அதனால்தான் பட்டரை சொல்லுகிற போது பெரிய பிராட்டியார் மகன் அனந்தாழ்வான் காட்டுவாராம். இவர் யார் தெரியுமா? பெரிய பிராட்டியார் மகன் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாளி தத்துவம். அப்ப சிஷ்யர்களிடத்தில் இருக்கக்கூடிய வியாமோகம் எத்தகைய வியாமோகம்! அந்த மாதிரி வியாமோகம் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் இருந்தது. மாலே, அதுக்கு மேல மணிவண்ணா, மணி ரத்னம்ன்றது சின்னதா இருக்கும், அதனுடைய ஒளி பெரியதா இருக்கும். கூரத்தாழ்வான் சந்த சொல்லின்னு இருக்கார் பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும். சிறுமாமனிசராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவே. சிறுமாமனிசர்னு இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டதும் சிறுமையும் பெருமையும் எப்படி ஏகாஸ்ரயத்திலே இருக்கும். குள்ளமா நெட்டையா ஒருத்தன் வந்தான்னா ஒத்துக்க முடியுமா? நெட்டையா வந்தான் உயரமா வந்தான்னா ஒத்துக்கலாம், குள்ளமா வந்தான்னா ஒத்துக்கலாம். குள்ளமா உயரமா ஒருத்தன் வந்தான் ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி ஒப்புக்கொள்ளுவதுன்னு கேட்டார்கள். இந்த இடத்துல சிறுமாமனிசர் சிறுமையும் பெருமையும் ஏகாஸ்ரயத்திலே இருக்குமான்னு கேட்டார். இருக்கும். எப்படி இருக்க முடியும்? அப்போ வீதியில சோமாசியாண்டான் முதலான மகனியர்கள் எல்லாம் போய்கொண்டிருந்தார்கள். அவள்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா குள்ளமா இருக்கா. ஆனா அவர்களுடைய அறிவு அபாரமாக இருக்கிறது, ஞானம். ஆக வடிவு சிறுத்து அறிவு பெருத்திருக்கக்கூடியவர்கள் சிறுமாமனிசர்கள். அப்படிதான் ஆச்சாரியர்கள். உருவம் சிறியதாக இருக்கக்கூடியது, ஆனால் அவர்களுடைய ஞானத்தினுடைய பிரபை இருக்கிறதே அளவுபட்டதாக இல்லாமல் அளவற்றதாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால மணிவண்ணா, மணியனுடைய வண்ணத்தை உடையவர்களாக, சுபாவத்தை உடையவர்களாக, ஞான ஒளியை உடையவர்களாக அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லும்படியான விஷயம். இந்த ரத்னம் இருக்க, அந்த ரத்னத்தை வைபவம் அறிந்தவர்கள் தான் உபலாளிக்க முடியும்.
மற்றவள்லாம் ஏதோ ஒரு கல் அப்படின்னு. ஒரு வானரத்தின் கையில் ஒரு ரத்தனம் கிடச்சிதான். இப்படி பார்த்தது, அப்படி பார்த்தது, மூந்து பார்த்தது, நக்கி பார்த்தது, தூக்கி தூரம் கடிச்சு பார்த்தது, ஐய டேஸ்டே இல்லைன்னு தூரம் போட்டு. அந்த அளவில் தான் மகாத்மாக்களை சாமானியாதிகாரிகள் மதிப்பார்கள். அதுக்கு மேல அவளுக்கு வித்தியாசமே தெரியாது. காஞ்சிபுரம் சுவாமி ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சந்நிதி, அந்த சந்நிதியில் பெரிய திருவிழா. அந்த கிராமத்துக்குன்னு நாதஸ்வரம் வாசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், ஏதோ தெரிஞ்சவர், பிபி பிபின்னு ஊதுவார். இப்போ வாசலில் எருது ஆக்ஷன் வந்து ஊதுறாள், அந்த மாதிரி ஊதிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவர் அந்த கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கார். யாரும் தோஷமே கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் கைங்கரியம் பண்ணுறார். அந்த திருவிழாவிற்காக வெளியூர்லேருந்து ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான் அவர் வைச்சார். அவர் அவ்வளவு அழகாக வாசித்தார். இந்த நாதஸ்வரம் ஏற்பாடு பண்ணவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அழகாக ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருக்குமேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெருமை, ஒரு கெத்து இருக்குமோ இல்லையோ, அதனால பெருமை. இந்த லோக்கல் நாதஸ்வரக்காரரை பார்த்து சொல்கிறார், இவரும் வாசிக்கிறார் அவரும் வாசிச்சிருக்கார், ரெண்டு பேருடைய வாசிப்பில் என்ன வித்தியாசம் காண்றங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை கேட்டார். நல்ல வித்தியாசம் தெரியுது சுவாமி அப்படின்னார். என்னது? நம்ம லோக்கல் நாதஸ்வரக்காரர் தேங்காய் சுற்றி உடைக்கச்சே அந்த நாயனத்தை இடுப்பில் அடைக்கிண்டு நேர தேங்காயை பொறுக்க போவார், இவர் எடுக்காது இருக்கார். இதுவா வைபவம் தெரியுது? அப்படிலாம் இல்லை. அப்போ பார்க்கிற பொழுது மகாத்மாக்களுடைய வைபவத்தை வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம். வாசிச்சவன் தான் வாசித்தவர்களுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும். ஞானிகள் தான் ஞானிகளின் பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி அமைந்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மார்கழி நீராட்டம் இவர்களுக்கு. மார்கழின்னா ஏற்கனவே முதல் உபன்யாசத்தில் சொன்னபோது சுவாபதேசம் மார்கசீர்ஷம். மிருகசீர்ஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்தால் மார்கசீர்ஷம். அந்த மார்கசீர்ஷத்திலே நீராடுதல்னா மார்க்கங்களுக்குள்ளே தலையாக அமைந்திருக்கக்கூடியது ஆச்சாரியாபிமானம். அந்த ஆச்சாரியாபிமானமாகிற மார்க்கத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதனால மார்கசீர்ஷம். அதனால்தான் மூவரை தனியாக எடுத்து காட்டினார். மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே அப்படின்னா ஆழ்வார்கள் எல்லாம் சேர்த்து சொல்லலாம். பாஞ்சஜன்யாம் சபூதராக அமைந்திருக்கக்கூடியவர் பொய்கை ஆழ்வார். இவர் தொடக்கமான ஆழ்வார்களெல்லாம் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. பல்லாண்டு இசைப்பார், பல்லாண்டு பெரியாழ்வார், இசைப்பார் திருப்பாணாழ்வார். அப்போ ஆச்சாரியர்களை இப்படி அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. சால பெரும்பறையே பகவத் பரத்வத்தை ஓங்கி ஓங்கி அரைந்து கொடுத்தவராக இருக்கக்கூடிய இவர் திருமிழிசையாழ்வார். சால பெரும்பறையே கோல விளக்கே அத்தனை பேருக்கும் பகவத் தத்துவத்தை எல்லாரும் அறியும்படியாக செய்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். வள்ளலாக அமைந்திருக்கக்கூடியவர் வன்சடகோபன். நம்மாழ்வார் கோல விளக்குன்னு சொல்லப்படுபவராக அமைந்திருக்கக்கூடியவர். அந்த நம்மாழ்வாருடைய பெருமையை உலகுக்கு நிலைநாட்டி காட்டினவராய் அமைந்திருக்கிறவர் மதுரகவியாழ்வார். அவர் கோடின்னு சொல்லும்படியானவராக அமைந்திருக்கிறவர். திருமங்கையாழ்வார் அனைத்து திவிதேச தெம்பெருமான்களையும் ஒன்றாக சேர்த்து பாசுரங்கள் பாடினவர் ஆனபடியாலே எல்லாருக்கும் மேல்கட்டாக விதானமாக அவர் அமைந்திருக்கக்கூடியவர். இப்படி ஆழ்வார்களுடைய அனுபவமாக அமைந்திருக்கக்கூடியது அது சுவாபதேசார்த்தம்னு கொள்ளலாம்படியாக அமைந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான பாசுரமாக மாலே மணிவண்ணா பாசுரம் பரமசாமியாபத்தியை காட்டக்கூடிய பாசுரம். இதற்கு அடுத்தது முக்த போகம். முக்த போகம்னா மோட்சமடைந்தவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தைத்தான் கூடார வெல்லும் சீர் என்னும்படியான பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாளைய சாயங்காலம் சம்ஸ்கிருதி பவனில் உபன்யாசம். ஏன்னு கேட்டால் நாளைய தினம் கூடார வெல்லும் சீர் 100 தடா உற்சவம் அமைந்திருக்கிறது. ஆக அந்த 100 தடா உற்சவத்துக்காக விசேஷமான ஒரு அனுபவங்கள் நாச்சியார் திருமொழி கோஷ்டி எல்லாம் அமைந்திருக்கிறது. எம்பெருமான்கள் எல்லாம் அங்கே எழுந்தருளி நமக்கு சேவை சாதிப்பார்கள். ஆகவே அந்த கோஷ்டி அமைந்திருக்கிறபடியாலே
சாயங்காலம் 4 to 5 வரையிலுமாக அந்த உபன்யாசம் கூடார வெல்லும் சீர் உபன்யாசம். எல்லாரும் எழுந்தொழ வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வனா பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே வல்லாண்டு சிப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆல் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய். நாளைக்கு கிரமமா உபன்யாசம் சொன்னபடி. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.